வெல்கம் டு PyCodeDG. நாம இந்த வீடியோவில் NumPy ஃபுல் கோர்ஸ் 2 hours கோர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸில் வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸில் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கோ ஃபார் த கோர்ஸ் நவ். வாட் இஸ் NumPy? எதுக்காக இந்த NumPy வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த NumPy அதிகமாக அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் NumPy? NumPy நியூமரிக்கல் பைத்தான். அதோட ஷார்ட் டேர்ம் தான் வந்து NumPy. நம் அப்படின்றது நியூமரிக்கல், பை அப்படின்றது வந்து பைத்தான். ஸோ நியூமரிக்கல் பைத்தான் அப்படின்றது தான் இந்த பேக்கேஜை வந்து NumPy அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ பவர்ஃபுல் பைத்தான் library for handling large multi-dimensional arrays and performing mathematical operations efficiently. So important என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NumPy ஓட மெயின் ஆப்ரேஷன் இட்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் ஆல்சோ இட் கேன் ஆப்ரேட் மல்டி டைமென்ஷனல் அரே. ஓகேங்களா? ஸோ மல்டி டைமென்ஷனல் அரேஸை ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த NumPy. மேத்தமெட்டிக்கல் கம்பெடிஷனுக்காக தான் இந்த NumPy லைப்ரரியை வந்து மெயினாக வந்து டெவலப் பண்ணாங்க. Why use NumPy? ஏன் வந்து நாம வந்து NumPy யூஸ் பண்ணணும், ஏன் வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ வாட் இஸ் த advantage when you use NumPy? பாருங்க, fast and efficient. NumPy operation are much faster than Python list. So Python list விட எப்படி இருக்கும்னு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். மல்டி டைமென்ஷனல் அரேஸ் supports 1 dimensional, 2 dimensional and n dimensional arrays. நீங்க எத்தனை டைமென்ஷனல் வேணாலும் இதுல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Broadcasting perform operation on arrays of different shapes without looping. Broadcast என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 2 dimensional array வச்சிருக்கீங்க, ரெண்டு 2 dimensional வச்சிருக்கீங்க, அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அல்லது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 dimensional array, அடுத்து வந்து ஒரு சிங்கிள் dimensional array வச்சிருக்கீங்க, அது ரெண்டு வேல்யூஸை நீங்க ஆட் பண்ணணும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து நார்மல் லிஸ்ட்ல என்ன பண்ணுவோம், லூப்பிங் பண்ணி பண்ணணும். பட் இங்க அப்படி பண்ண தேவையில்லை. டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேப்ஸ், இது ஒரு ஷேப், அடுத்து இன்னொரு அரே ஒரு ஷேப்ஸ். ஸோ ரெண்டு ஷேப்பையும் நீங்க வந்து ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணனா we can use NumPy. That's called is a broadcasting. Linear algebra and statistics includes built-in functions for matrix operations, statistics and more. So first நம்ம என்ன சொல்லிருக்கோம், NumPy is mainly for mathematical operations. So linear algebra நம்ம statisticsல வந்து நிறைய வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம்ல. ஸோ அது எல்லாமே வந்து இங்க built-in functionாவே இந்த NumPyல இருக்கு. நம்ம வந்து ஈஸியா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். Used in data engineering, machine learning and AI. That is the most important. NumPy எங்க அதிகமா யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா machine learning and data engineering. So many libraries like a pandas எடுத்துக்கங்க, அதுக்கு வந்து கண்டிப்பா NumPy இருக்கணும். SciPy and TensorFlow depend on the NumPy. இந்த NumPy இல்லாம வந்து pandas-னால சில கால்குலேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி SciPy, ஏன்னா இந்த pandas and SciPy எல்லாமே என்ன மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் அண்ட் ஃபர்தர் மோர் அவங்க வந்து அதிகமா இன்னும் பண்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த NumPy லைப்ரரி. ஸோ நீங்க வந்து டேட்டா இன்ஜினியர் ஆகணும் அல்லது மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த NumPy கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க NumPy தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து வந்து pandas, SciPy இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ NumPy is the base and important libraries when you enter in a data engineering or machine learning or any AI stuff. இப்போ நம்ம இதை வந்து எப்படி எக்ஸாம்பிள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் த pip. pip அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ பேக்கேஜ் இன்ஸ்டாலர். ஸோ pip install then NumPy இந்த பேக்கேஜோட நேம். நீங்க எந்த ஒரு பேக்கேஜ் லைப்ரரி இன்ஸ்டால் பண்றதுனாலும் இந்த மாதிரி தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். pip அப்படின்றது வந்து பேக்கேஜ் இன்ஸ்டாலர், தென் இன்ஸ்டால் அப்படின்ற கீவேர்ட், தென் இஸ் அந்த பேக்கேஜோட நேம் NumPy. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ பாருங்க, இட் இஸ் இன்ஸ்டாலிங் நவ். இட்ஸ் டவுன்லோடிங் அண்ட் எவ்ரிதிங். தென் இட்ஸ் இன்ஸ்டாலிங் கலெக்டட் பேக்கேஜஸ் NumPy successfully installed. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். லெட்ஸ் சே if you want to install pandas, அப்ப நான் pip install then pandas. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த NumPy வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா, இதோட வெர்ஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். ஸோ அப்போ இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் எதை வந்து இந்த NumPy அப்படின்ற இந்த பேக்கேஜ், தென் பிரிண்ட்ல NumPy டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன். இதை நம்ம வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, NumPyயோட வெர்ஷன் வந்து 2.2.3. ஸோ இதுதான் வந்து இந்த NumPyயோட வெர்ஷன். ஸோ அப்போ நமக்கு வந்து NumPy வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கு, நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ NumPy நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலைஸ் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அலியஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து எல்லாருமே யூனிவர்சல். ஓகே, எல்லா டேட்டா இன்ஜினியர்ஸுமே வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ NP அப்படின்னாவே அவங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், NP டாட். ஸோ நம்ம NumPy டாட் NumPyன்னு நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம NPன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ 2.23%. ஸோ இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம NumPy பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி வந்து இதில் அரையை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே எடுத்துக்கோம். அரே இஸ் ஈக்குவல் டு NP டாட் தென் அரே, தென் இந்த டைமென்ஷனல் அரே வேல்யூஸ் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரே 10, 20, 30. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேயை வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லிஸ்ட்டில் எப்படி வந்து வேல்யூ செட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து இங்கே வேல்யூவை செட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் பிரிண்ட் நவ். இந்த அரே வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் அரே.
ஸோ பாருங்க 10, 20, 30. இங்கே ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த கமா இல்லை. நார்மலாக நீங்கள் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணீங்கன்னா என்ன பார்க்கும்? இப்போ பிரிண்ட் ஒரு லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 10, 20, 30, 40. ஓகே, இது வந்து லிஸ்ட் செகண்ட். இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த கமாவும் சேர்த்து பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்க, இந்த என்பியில் அதாவது நம்பையில் வந்து நான் கமா கொடுத்துருக்கேன், ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது கமா வரல. பட் லிஸ்ட்டில் வந்து கமா கொடுத்தது நம்ம வேல்யூவை கொடுத்துருக்கோம், ஆனால் லிஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கமா வரும். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் கமாவோட பிரிண்ட் ஆயிருக்கு. செகண்ட் பாருங்க இஸ் நம்பையோட அரே, ஆனால் வந்து கமாவோட இல்லை. ஏன் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு ரீட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஈஸி. ஸோ அதனால தான் வந்து கமா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கமா பேஸ்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு இதை வந்து கன்வெர்ட் இன்டு த நார்மல் ட்ரெடிஷனல் லிஸ்ட்டாக வந்து நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணி வேணா பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரே வந்து செட் பண்ணுவோம். அரே 2D வேரியபிள் வச்சுக்குவோம். NP அரே. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே 2 டைமென்ஷனல், ஏற்கனவே சிங்கிள் டைமென்ஷனல் கொடுத்தோம். இப்போ நம்ம 10, 20, 30. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி 40, 50, 60. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரு அவுட்டர் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் அரே 2D. லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ பாருங்கள், இது வந்து 2 டைமென்ஷனல் அரே. இதை வந்து நமக்கு இன்னும் தேவையில்லை. இந்த பிரிண்ட் லிஸ்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இது நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே, இது வந்து 2 டைமென்ஷனல் அரே. ஸோ எப்போதுமே பாருங்கள் வந்து இந்த கமா வந்து இருக்காது, பிகாஸ் we are using for a mathematical operation. ஸோ இந்த மாதிரி தான் சிங்கிள் டைமென்ஷனல் அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே வந்து நம்ம வந்து நம்பை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அரே அண்ட் அரே 2D இதோட ஷேப் என்ன, இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது, அந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பில்ட்-இன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இதோட பிஹேவியரை நம்ம வந்து இதோட டைப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம வந்து பைத்தானில் டைப்பை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? பிரிண்ட். ஸோ டைப்பை ஒரு வேரியபிளோட டைப்பை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? டைப் ஆஃப்னு கொடுப்போம். அதுதானே டைப் ஆஃப். இப்போ வந்து நீங்கள் வந்து அரேன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது என்ன வரணும்? இப்போ நம்பையோட டைப் அப்படின்னு வரணும். ஸோ நம்பை தான் இதோட டைப். லெட்ஸ் ட்ரை நவ். நீங்கள் பாருங்கள், கிளாஸ் numpy.ndr. இந்த ND அரே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் நம்பை. நம்பையோட பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த n, அதாவது n டைமென்ஷனல் அரே அப்படின்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். எதுக்கு? இந்த நம்பைக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட டைப். நெக்ஸ்ட் நம்ம வந்து அரேயோட ஷேப்பை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் shape of 1 dimensional. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? array dot shape. இந்த ஷேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி 2 டைமென்ஷனல் அரே அண்ட் தென் அரே 2D ஆஃப் த ஷேப். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ பாருங்கள், ஷேப் ஆஃப் 1 டைமென்ஷனல் அரே என்ன வந்து 3, தென் எம்டி. இங்கே வந்து பாருங்கள் 2 rows இருக்குது. 2 rows அண்ட் 3 columns. அதனால இப்போ 2, 3. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஷேப்பை வந்து அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் அரே டாட் சைஸ். ஸோ சைஸ் என்ன பண்ணுவோம்னா இட்ஸ் அ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். எத்தனை எலிமெண்ட்ஸ், எத்தனை வேல்யூஸ் வந்து அந்த அரேக்குள்ளே இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 3. இதே 2D வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? 6ன்னு வரணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 6. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து சைஸை வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த அரே வந்து 2 டைமென்ஷனலா அல்லது மல்டி டைமென்ஷனலா அதோட டைமென்ஷனல் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் யூசிங் சம் ப்ராப்பர்ட்டி. இப்போ என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் இந்த அரே எடுத்துக்குவோம். அரே டாட் ndim. ஸோ mdim அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து எந்த மாதிரியான டைமென்ஷனல் அரே அப்படின்றத நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து இப்போ சிங்கிள் டைமென்ஷனல் அரே தான். சி இட்ஸ் 1, இட்ஸ் a சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இதுவே அரே 2Dன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் 2 டைமென்ஷனல் அரே. அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு 2ன்னு வரணும். லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே பாருங்கள் 2ன்னு வந்திருக்கா. இட்ஸ் 2 டைமென்ஷனல் அரே. அதே மாதிரி அரேயோட டேட்டா டைப்ஸ், இது என்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இந்த அரேயில் நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? எல்லாமே இண்டீஜராக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து இண்டீஜராக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது இண்டீஜரா ஃப்ளோட்டா அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் அரே டாட் டி டைப். ஸோ இங்கே பாருங்க, டி டைப்னா டேட்டா டைப். NDம்னா இது என்ன டைமென்ஷனல் அரே, அதாவது n டைமென்ஷனல் அரே, அதுக்காக ND. இப்போ டேட்டா டைப் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இட்ஸ் இன்டீஜர்னு வரணும். int 64. இது வந்து எல்லாமே இன்டீஜர். இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு வேல்யூவை வந்து ஃப்ளோட்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்படி அப்படின்னா இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி. லெட்ஸ் செக் நவ். கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ளோட் 64. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லா வேல்யூமே வந்து என்ன இருக்கும்? ஃப்ளோட்டாக தான் வந்து எடுத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட்டாக தான் இருக்கும். ஏன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் 10, 20 டாட்னு இருக்கா, 30 டாட், 40 டாட் இருக்கா. இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே வந்து டாட்டில் பிரிண்ட் ஆயிருக்கா. இது வந்து 40.10. ஸோ என்ன ஆயிடுச்சு? எல்லா வேல்யூமே எப்படி ஆயிடுச்சு? ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வேல்யூ இருந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃப்ளோட்டாக மாறிடும். இதோட டேட்டா டைப்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ட், தென் ஃப்ளோட், தென் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு
ஃப்ளோட்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஈவன் தோ எல்லாம் இன்டிஜர் இருந்தாலும் ஃப்ளோட்டாக மாறும். ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து டேட்டா டைப்பவே எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம செட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இது என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஃப்ளோட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு வந்து டேட்டா டைப் வந்து இன்டிஜராக தான் வேணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா டி டைப் பாருங்க, டி டைப் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னா இன்ட்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ என்ன நடக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்போ எல்லாமே வந்து என்னவாயிரும், இன்டிஜராக தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஈவன் தோ இந்த 40ல் வந்து நம்ம ஃப்ளோட்டை ஆட் பண்ணியிருந்தாலும் 40.10 நம்ம கொடுத்துருக்கோம்ல, அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து இப்போ இன்டிஜராக தான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ இன்டிஜராக நீங்கள் பண்ணனா எல்லாமே வந்து இன்டிஜராக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக என்ன டேட்டா டைப் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அது வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இந்த அரையை வந்து நம்ம வந்து மேக் பண்ணலாம். அதாவது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே எனக்கு வந்து ஃபில் அப் வித் ஆல் 0 அல்லது ஃபில் அப் வித் ஒன்ஸ் அல்லது ஃபில் அப் வித் சம் கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸ் அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நார்மல் லிஸ்ட் நம்ம வந்து லூப் பண்ணி ஃபில் அப் பண்ணணும். இங்கே வந்து அப்படி கிடையாது, ஈஸியாக வந்து நம்ம ஃபில் அப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்க, print np டாட் எனக்கு ஜீரோஸாக வேணும். எத்தனை ரோ அண்ட் காலத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு 2,3ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க எல்லாமே என்னவாயிரும் அப்படின்னா ஜீரோவாக ஃபில் அப் ஆயிடும். லெட்ஸ் பிரிண்ட் நவ். கிளியர்? ஓ சாரி, லெட்ஸ் எக்ஸிக்யூட். ஸோ இங்கே பாருங்க என்பி டாட் ஜீரோஸ்ன்னு கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே 0 டாட்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்பையை பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் தான். அன்லஸ் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே வந்து இப்படி டேட்டா டைப் கொடுத்துருந்தோம் அல்லது எல்லா வேல்யூஸுமே இன்டிஜராக கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து இன்டிஜராக எடுத்துருக்கோம். இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் தான் எடுக்கும். ஏன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து இஸ் ஈஸி ஃபார் கால்குலேட்டிங் எனி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒன்ஸ் வேணும், எனக்கு வந்து எல்லாமே வந்து ஒன்ஸாக இருக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க என்பி டாட் ஒன்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன இருக்கும், எல்லாமே வந்து ஒன்ஸாக இருக்கும். லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். இது பாருங்க எல்லாமே வந்து 1.1.1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு டைமென்ஷனல் அரே, அதாவது 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் அரே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வேணாம், எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, நான் கொடுக்குற வேல்யூவில் தான் எனக்கு வந்து இந்த காலம் அண்ட் ரோ வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து இந்த நம்பை யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்பை என்பி டாட் ஃபுல் அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஃபுல்னு கொடுத்துட்டு நம்ம எத்தனை ரோ அண்ட் காலம் வேணும். ஓகே, ஸோ அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கமா எனக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 10 அப்படின்ற வேல்யூ வந்து எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள் எல்லாமே 10 வந்துச்சோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா இது 10 வந்து இங்கே இன்டிஜராக வந்திருக்கு, பட் இங்கே ஒன்ஸ் ஜீரோஸ்லாம் ஃப்ளோட்டாக வந்திருக்கு. ரீசன் ஒன், ஏன்னா நாம வந்து வேல்யூவை செட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன வேல்யூ செட் பண்ணியிருக்கோம், 10ன்ற இன்டிஜரை செட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து அதுவே எடுத்துக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒன்ஸ் ஜீரோஸ் அது வந்து நம்பையே வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ நம்பை கிரியேட் பண்ணுறது எல்லாமே என்னவா இருக்கும், இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். அன்லஸ் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம் என்டி டைப்பை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே டி டைப்பை நீங்கள் இங்கே செட் பண்ணீங்க அப்படின்னா இன்டிஜரா, இப்போ என்ன நடக்கும், எல்லா ஜீரோஸும் வந்து இன்டிஜராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இல்லை, பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஏன் இங்கே அப்படின்னா நாம வேல்யூ கொடுத்ததுனால நம்ம இங்கே வந்து 10.10 கொடுத்தோம்னா ஃப்ளோட்டாக மாறிக்கிறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஃபில்லப் பண்ணி நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு வந்து எம்டி வேல்யூஸ், எனக்கு எந்த வேல்யூமே வேணாம், ஆனால் எனக்கு ஒரு அரே யாராவது ஒரு மேட்ரிக்ஸை வந்து நீ கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னா எம்பி டாட் எம்டி. ஸோ எம்டி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், வந்து ஒரு ஸ்பேஸை தான் கிரியேட் பண்ணும், பட் வேல்யூவை அசைன் பண்ணாது. ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஓகே, ஸோ இங்கே பாருங்க 5.323 இது என்ன அப்படின்னா இட்ஸ் அ கார்பேஜ் வேல்யூ. அந்த மெமரியில் என்ன அந்த டயத்தில் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஃபில்லப் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டு நான் இப்போ இன்னும் நீங்கள் மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அடிஷனலாக ஒரு சேஞ்சஸ் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண வச்சுக்கோங்களேன், இந்த எம்டியோட வேல்யூ வந்து வேற மாதிரி இருக்கும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்க இந்த எம்டியோட வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க, 2,3ல வந்து 1 ஏன்னா அந்த லாஸ்ட்டாக அந்த மெமரியில் என்ன அது ஸ்டோர் ஆயிருக்கோ அதை தான் வந்து இந்த எம்டியில் வந்து ஸ்டோர் பண்ணும். இட்ஸ் அ கார்பேஜ் வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரே மாதிரி ஃபிக்ஸடாக இதில் வேல்யூ இருக்குன்னு கிடையாது. ஓகே, இதில் எனி வேல்யூ இருக்கும், இட்ஸ் ஜஸ்ட் லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக அதோட மெமரியில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ரிமூவ் திஸ். நவ் இது எக்ஸிக்யூட். இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூ வரும். ஸோ இங்கே பாருங்கள் 5.e to the power of -323. ஸோ இந்த மாதிரி இட்ஸ் அ கார்பேஜ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நம்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு அரேஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்பையோட ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது எப்படி வந்து 2 அரே வந்து நம்ம ஆட் பண்ணுறது சப்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.
அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ எப்படி வந்து அரையில் வந்து நம்ம வந்து வித்தவுட் லூப்பிங், அதாவது லூப்பை யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ஒரு 2 அரைஸை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ப்ரோட்காஸ்டிங் பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் அரைஸ் ஆஃப் டிஃபரன்ட் ஷேப்ஸ். அதாவது ஒரு 1 டைமென்ஷனல் அரே எடுத்துக்குவோம், அடுத்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே. ஸோ ரெண்டுமே ஷேப்ஸ் வந்து டிஃபரெண்ட் தானே. ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து ப்ரோட்காஸ்டிங். இந்த ப்ரோட்காஸ்டிங்கோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலைன்ஸ் அரைஸ் பை ஆடிங் டைமென்ஷன்ஸ் இஃப் நீடட். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1 டைமென்ஷனல் அரேயும் 2 டைமென்ஷனல் நம்ம ஆட் பண்றோம். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நம்ம தேவைப்பட்டால் அந்த 1 டைமென்ஷனல் அரே என்ன பண்ணும், மேட்ச் பண்ண அது வந்து ஆன் டிமாண்ட்ல, ஓகேங்களா, மெமரியில வந்து ஸ்டோர் பண்ணாது, ஆன் டிமாண்ட்ல வந்து ஒரு அரேயை வந்து கிரியேட் பண்ணும். இஃப் ஷேப்ஸ் ஆர் கம்பேட்டபிள், ஆபரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு எலிமெண்ட் வைஸ். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஷேப்ஸ் வந்து கம்பேட்டபிளாக இருக்குது அப்படின்னா என்ன ஆப்ரேஷனோ லைக் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ அது வந்து எலிமெண்ட் வைஸ் வந்து நடக்கும். இஃப் ஷேப்ஸ் ஆர் இன்கம்பேட்டபிள், நம்பை ரைஸ் அண்ட் எரர். ஸோ அந்த ஷேப்ஸ் வந்து இன்கம்பேட்டபிளாக இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நம்பை என்ன பண்ணுவோம்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். நம்ம இதை வந்து இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இம்போர்ட் நம்பை தென் as np. இப்போ நம்ம a அப்படின்ற ஒரு அரேயை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம், நம்பை அரே வந்து கிரியேட் பண்ணுவோம். இதில் வந்து இப்போ வேல்யூஸை வந்து 1, 2, 3ன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி இப்போ இன்னொரு அரே எடுத்துக்குவோம், b is equal to np.array. ஸோ அதோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன வச்சுக்குவோம், வந்து 10, 20 and 13 வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் a plus b, இப்போ 2 அரையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ 2 அரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், இப்போ வந்து எலிமெண்ட் வைஸாக தான் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ 1, 10, அப்போ 11, அடுத்து 20 and 2, அடுத்து 22, அடுத்து 30 and 3, ஸோ 33. ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட் வைஸாக என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி நமக்கு வந்து வேல்யூ கொடுக்கும் a plus b. ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ பாருங்க 11, 22. இப்போ என்ன பண்ணுவோம், a minus b ன்னு கொடுப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எலிமெண்ட் வைஸாக மைனஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன நடக்கும், 1 minus 10, 2 minus 20, 3 minus 30. அப்போ என்ன நடக்கும், நமக்கு ஆன்சர் வந்து -9, -18, -27 அப்படின்னு நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். லெட்ஸ் ட்ரை. பாருங்க -9, -18, -27. இப்போ நான் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ a மல்டிப்ளை b. ஸோ இப்போ என்ன நடக்கும், 1 times 10, அடுத்து 2 times 20, அடுத்து 3 times 30. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க 10, 40, 90. இதே வந்து இப்போ டிவிஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ டிவிஷன் அப்ளை பண்ணோம்னா என்ன நடக்கும், 1 divided by 10. ஸோ 1 divided by 10க்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா b divided by a ன்னு கொடுப்போம். ஏன்னா பிக் நம்பர்ல, ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இங்க பாருங்க 10 பாயிண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் படிச்சிருக்கோம், இது டிஃபால்ட்டாக எதை எடுத்துக்கும் அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஸோ ஃப்ளோட் தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து இது அரே கிரியேட் பண்ணும். அன்லஸ் நம்ம எக்ஸ்பிளிசிட்ல வந்து டேட்டா டைப்பை செட் பண்ணோம் அப்படின்னா வந்து அது இன்டிஜராவோ அல்லது வந்து ஃப்ளோட்டாவே நம்ம எடுத்துக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ளோர் டிவிஷன் கொடுப்போம். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இன்டிஜராக தான் கிடைக்கும். இப்போ பாருங்க 10, 10, 10, 10. ஸோ இட்ஸ் அ இன்டிஜர். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளோர் டிவிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து நம்பையில் வந்து நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோட்காஸ்ட். இப்போ இது ரெண்டுமே வந்து ஷேப் வந்து சேமாக இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஷேப்பை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்டாக வச்சு, இப்போ நம்ம பியில் வந்து நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை வந்து எடுத்துக்கோம். இப்போ 5ன்னு ஒரு வேல்யூவை எடுத்துக்கோம். இந்த வேல்யூவை வந்து நாம வந்து இப்போ இந்த அரையோட வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம லிஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், லூப்பிங் தான் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவோம், லைக் ஃபார் ஓகே ஐ இன் இந்த அரை. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவோம், அப்புறம் வந்து i + 5ன்னு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், i + 5. ஸோ இப்படி தான் வந்து நம்ம லூப்பில் வந்து ஆட் பண்ணுவோம், நார்மல் லிஸ்ட்டை நம்ம எடுத்தோம்னா. பட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணுவோம், ஆன் ஃப்ளைல இதை வந்து அரையாக அது வந்து கிரியேட் பண்ணி. இப்போ பார்ப்போம், பிரிண்ட் நான் என்ன பண்ணுறேன், a ப்ளஸ் அந்த பின்ற வேல்யூ. ஓகே பி. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 5 + 1 6, அடுத்து 5 + 2 7, 5 + 3 8. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்க 6, 7, 8. இன்டர்னலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணும், இம்மிடியட்டாக இதை இந்த மாதிரி கிரியேட் பண்ணோம், 5, 5, 5 இந்த மாதிரி கிரியேட் பண்ணிடுவோம். பட் இதுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா மெமரி அலோகேஷன் நடக்காது. ஸோ விர்ச்சுவலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அரையை கிரியேட் பண்ணி அதோட மேட்ச் பண்ணுவோம். அப்போ ஷேப்பை வந்து மேட்ச் பண்ணுவோம். ஓகே, ஷேப் மேட்சாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா அடிஷன் வந்து பண்ணும். ஸோ இதுதான் வந்து ப்ரோட்காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த இன்டர்னலாக கிரியேட் பண்ணது பார்த்தீங்களா இந்த அரையை, இதுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணவே பண்ணாது. தட்ஸ் வை நம்பர் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தென் த லிஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து இப்போ சிம்பிளாக ஒரு வேல்யூ எடுத்துட்டோம். இப்போ பியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2 டைமென்ஷனல் அரையை நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், இப்போ வந்து 10, 20, 30. இன்னொரு ரோ எடுத்துக்குவோம், 40, 50, then 60.
ஸோ இப்போ என்னாச்சு, இது வந்து 2 டைமென்ஷனல் அரே, இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இப்போ நம்ம 2 டைமென்ஷனல் அரேயும் சிங்கிள் டைமென்ஷனல் அரேயும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து வேல்யூ ஆன்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 10 + 1, அதாவது 1 + 10 தென் 11 2 + 20 22 3 + 30. அதே மாதிரி இந்த 1 2 3 வந்து இங்கே மேட்ச் பண்ணும் 41 52 அண்ட் 63. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். லெட்ஸ் செக். இப்போ பாருங்க அதே மாதிரி அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இந்த நம்பை என்ன பண்ணுவோம்னா இந்த 1 2 3 இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து 2 டைமென்ஷனல் அரேயா மேட்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கும் 2 டைமென்ஷனல் அரேயா. ஓகே 1 2 3 நெக்ஸ்ட் வந்து 1 2 3 இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சா, இதுக்கும் 2 டைமென்ஷனல் அரே 2 rows 3 column, இதுக்கும் 2 rows and 3 column. தென் எலிமெண்ட் வைஸா ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா விர்ச்சுவலா நம்ம ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், பட் மெமரி அலோகேட் பண்ணாது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த நம்பை. நமக்கு வந்து மெமரி அலோகேட் அதிகமா நடக்காது. ஓகேங்களா, பட் இதுவே நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா லூப் பண்ணணும், அப்புறம் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும், அப்போ வந்து மெமரி அலோகேஷன் நமக்கு வந்து அதிகமா இருக்கும். ஸோ தட்ஸ் வை வந்து நம்பை வந்து இஸ் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட். ஸோ இதை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பேக் டு நார்மலே கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா, சிங்கிள் டைமென்ஷன்லேயே இருக்கட்டும். இப்போ இது 2 டைமென்ஷனில் இது காலம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 3 காலம்ஸ் இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன், இதை வந்து 2 மாத்திடுறேன். ஓகே, ஸோ இதை என்ன பண்றோம் அப்படின்னா 3ஆவே இருக்கட்டும். இதை வந்து இப்போ நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்க a + b வந்து ஆப்பரண்ட்ஸ் குட் நாட் பி ப்ராட்காஸ்டட் டுகெதர் வித் ஷேப்ஸ் ஆஃப் 2 and 2, 3. என்ன ரீசன், இங்கே வந்து 3 இருக்கு. எலிமெண்ட்ஸ் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்கே வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்கே வந்து 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, ப்ராட்காஸ்ட் வந்து பண்ண முடியாது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இன்கம்பேட்டபிள். அந்த அரேஸ் வந்து இன்கம்பேட்டபிளாக இருந்தது அப்படின்னா அது வந்து எரர் த்ரோ பண்ணிக்கிறோம். அன்லஸ் நம்ம வந்து இப்போ இங்கே ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் ஒர்க்ஸ். ஓகேங்களா, லெட்ஸ் ட்ரை. பாருங்க இட் ஒர்க்ஸ் நவ். ஸோ 11 22 30 and 60. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து அரையில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் இந்த ஷேப்ஸ் வந்து இஸ் நாட் சேமாக இருந்தாலும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்குது. பட் என்ன பண்ணுவேன், கம்பேட்டபிளாக இருக்கணும். நம்ம வந்து இப்போ 2 டைமென்ஷனலே சிங்கிள் டைமென்ஷனலே பண்ணலாம், பட் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா இட்ஸ் இன்கம்பேட்டபிள், இட் கேனாட் டூ இட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி வந்து நம்பை யூஸ் பண்ணி அக்ரிகேட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு அரையோட சம்மை ஃபைண்ட் பண்றது, அரையோட மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். வாட் இஸ் அக்ரிகேஷன்? அக்ரிகேஷன் இன் நம்பை ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓவர் an array. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம வந்து படிச்சிருப்போம், லைக் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அல்லது மேக்ஸ் எப்படி, மின் எப்படி, ஒரு கிவன் செட் ஆஃப் டேட்டால வந்து நம்ம என்ன பண்றோம், மேக்ஸிமம் கண்டுபிடிப்போம், அல்லது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிப்போம். இது எல்லாம் ஃபைண்ட் பண்றது அப்படின்றது இட்ஸ் அக்ரிகேஷன். நம்பையில் வந்து இந்த பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. லைக் பாருங்க சம்ன்றது சம் ஆஃப் த அரேஸ், அண்ட் மீன் இந்த ஆவரேஜ், அதே மாதிரி மீடியன் வேல்யூ, மின்னு, மேக்ஸ் அண்ட் மோர் லைக் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியேஷன், இது எல்லாமே வந்து எப்படின்னா ஈஸியாக நம்ம நம்பையை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் see இந்த எக்ஸாம்பிள் now. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் numpy as np. ஓகே, ஸோ என்பின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இட்ஸ் எலிஸ் செட் பண்ணுறது. நீங்கள் என்பின்னு யூஸ் பண்ணலைனாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக நம்பையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா செட்டு வந்து எடுத்துக்குவோம், அரை அப்படின்றது. இதில் என்பி டாட் அரை, தென் இங்கே வந்து ஒரு வேல்யூஸ் எடுத்துக்குவோம் 1 2 3 4. இந்த டேட்டா செட்டுக்கு நம்ம வந்து ஆல் த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனையும் நம்ம அப்ளை பண்ணுவோம். பிரிண்ட். இப்போ வந்து சம் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுவோம், சம். ஸோ என்பி டாட் சம் ஆஃப் அந்த அரேன்ற வேரியபிள்ஸ். ஓகே, அரே. ஸோ இப்போ நமக்கு சம் என்ன வரணும், 1 + 2 + 3 + 4. ஸோ நமக்கு வந்து வேல்யூ வந்து 10ன்னு வரணும். லெட்ஸ் செக் நவ். ஸோ பாருங்க சம் வந்து இஸ் 10. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ மீன் என்பி டாட் மீன் ஆஃப் தென் the array. ஆவரேஜ் நமக்கு வந்து மீன் வந்து என்ன கிடைக்கும், ஸோ 1 + 2 + 3 + 4 டிவைடட் பை the number of elements is a 4. ஓகே, ஸோ 10 டிவைடட் பை 4. ஸோ நமக்கு வந்து என்ன வரணும், 2.5ன்னு வரணும். ஸோ 2.5. நெக்ஸ்ட் நம்ம வந்து மீடியன் கண்டுபிடிப்போம். ஸோ பிரிண்ட் மீடியன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து மீடியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிடில் ஆஃப் த வேல்யூ, அதாவது அந்த கிவன் டேட்டா பாயிண்டோட நம்ம மிடில் வேல்யூ தான் வந்து மீடியன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வேல்யூ என்ன, இட்ஸ் அ ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 2 and 3, அதாவது மிடில் வேல்யூ ரெண்டையும் எடுத்து அதுக்கு ஆவரேஜ், அதாவது அதுக்கு வந்து மீன் கண்டுபிடிப்பாங்க. அப்போ இங்கே வந்து மீடியன் கண்டுபிடிக்கணும்னா என்ன, இந்த 2 and 3. இப்போ 2 and 3யோட மீன் என்ன, 2 + 3 is 5. 5 divided by 2 is 2.5. ஸோ அகெயின் நமக்கு வந்து மீடியன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2.5. இப்போ என்பி டாட் மீடியன் ஆஃப் அரே.
ஓகே லெட்ஸ் சி வாட் இஸ் த வேல்யூ நவ். ஸோ இங்கே பாருங்க மீடியன் இஸ் 2.5. இப்போ லெட்ஸ் சி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து ஒரு 10ன்னு ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து மிடில் வேல்யூ தான் இஸ் மீடியன். அப்போ இப்போ மீடியன் என்ன நமக்கு கிடைக்கும் இஸ் 3 தான் வந்து மீடியன் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ மீடியன் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா செட் எப்படி இருக்குன்னா ஆர்டராக இருக்கணும். ஏன்னா மீடியன் வந்து இஸ் மிடில் ஆஃப் த டேட்டா செட்ஸ். ஸோ மிடில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த டேட்டா செட்டை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மீடியன் வந்து ஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மின் வேல்யூ அண்ட் மேக்ஸ் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுவோம். ஸோ மேக்ஸ் வேல்யூ என்ன, கிவன் டேட்டா செட்ல எது வந்து மேக்ஸ் வேல்யூ 10 அப்படின்றது தான் வந்து மேக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ மேக்ஸ். அடுத்து வந்து நம்ம வந்து மின் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். மின்ன்றது எது, வேல்யூ 1 அப்படின்றதா மின் வேல்யூ. ஸோ np டாட் மின். ஸோ லெட்ஸ் செக் நவ். ஸோ இங்கே பாருங்கள் மேக்ஸ் வந்து 10 அண்ட் மின் வந்து இஸ் 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வேரியன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் சிக்மா அப்படின்றது சம் ஆஃப் xi அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டேட்டா பாயிண்ட், நமக்கு கொடுத்துருக்க டேட்டா பாயிண்ட், மைனஸ் மீன், மீனோட மைனஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி அடுத்து சம் பண்ணணும். தென் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸோட நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து வேரியன்ஸ். இந்த வேரியன்ஸ் வந்து யூஸ்வலாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் மெனி பிளேசஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு சேல்ஸ் டேட்டா, அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, லாஸ்ட் 7 வீக்ஸில் வந்து உங்களோட சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும், ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேரியன்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வேரியன்ஸ் வந்து ஹையராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். வேரியன்ஸ் வந்து லோவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சேல்ஸை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம், இட் இஸ் ப்ரெடிக்டபிள். பட் ஹையாக இருந்தால் இஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வேரியன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ரியல் லைஃப்ல வந்து வேரியன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே லெட்ஸ் ஃபைண்ட் த வேரியன்ஸ் நவ. print variance. ஸோ வேரியன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபைண்ட் பண்ணலாம். தே ஹேவ் அ பில்ட் இன் ஃபங்க்ஷன் ஃபார் இட்ஸ் np டாட் வேர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வேரியன்ஸோட பில்ட் இன் ஃபங்க்ஷன் வேர் ஆஃப் array. ஸோ இப்போ இதோட வேரியன்ஸ் வேல்யூ வந்து நம்ம என்னன்னு செக் பண்ணிடலாம். ஸோ வேரியன்ஸ் பாருங்க 10.0. எப்படி வந்து இது 10.0 அப்படின்னு நம்ம வந்து வேணா கவுண்டர் செக் பண்ணலாமா. ஸோ ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், xi, அதாவது எக்ஸ்ன்றது ஐட்டம், ஐன்றது இங்கே வந்து ஐட்டம், எக்ஸ் மைனஸ் அண்ட் தென் மீன். ஸோ நமக்கு வந்து இதோட மீன் வந்து எவ்வளோன்னு தெரியும், நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் மீன். ஓகேங்களா. ஸோ மீன் இஸ் 4. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஐட்டத்தோடையும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 4 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே லெட்ஸ் ட்ரை நவ். 1 minus 4. ஸோ இப்போ 1 minus 4 அப்போ என்ன ஆகும் -3. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஏன் வந்து வேரியன்ஸில் வந்து இங்கே ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்போதுமே நமக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா நம்மளோட ஒரு சேல்ஸ் டேட்டாவோ அல்லது எந்த ஒரு டேட்டாவை நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஃபைனான்ஸ் டேட்டா எடுத்தீங்கனாலும் நமக்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து தான் இந்த வேரியன்ஸ் ஃபார்முலாவில் வந்து ஸ்கொயர் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம இது வந்து எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சம் பண்ணணும். சம் பண்ணோம்னா இங்கே என்ன டோட்டல் வந்து நமக்கு வந்து என்ன 50. ஸோ 50 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம். நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்து என்ன இட்ஸ் 5. அப்போ 50 டிவைடட் பை 5. 50 divided by 5 வந்து நமக்கு என்ன is equal to 10. So the answer is 10. So நமக்கு என்ன வந்திருக்கு 10 ன்னு வந்திருக்கு. 10.0 of course is a floating number. ஏன்னா நம்ம வந்து டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால வந்து floating point number. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேரியன்ஸை வந்து இவ்வளோ ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுற இந்த வேரியன்ஸை நம்ம சிம்பிளாக இந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேரியன்ஸ் ஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம பார்த்துருக்கோம் வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் தான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூவை நம்ம வந்து செக் பண்ணலாம். இங்கே வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ்டிடின்னு எழுதிக்குவோம். எஸ்டிடி. ஸோ என்ன பில்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா np டாட் எஸ்டிடி. இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்போ என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ 10. 10ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வரும், ஆல்மோஸ்ட் லைக் 3 பாயிண்ட் சம்திங் நமக்கு வரணும். ஓகே லெட்ஸ் செக் நவ். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஹைட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம வந்து செக் பண்ணுவோம். பாருங்க 3.16 சம்திங். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ்வலாக எங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம், எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேல்ஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேக்கரி ரன் பண்ணுறீங்க, லாஸ்ட் 1 வீக்காக உங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணி. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து லோவராக இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ ப்ரிடிக்டபிள் சேல்ஸ், ஹையராக இருந்ததுன்னா இட்ஸ் அ வாலடைல்னு சொல்லுவாங்க, அன்பிரடிக்டபிள். ஓகே ஸோ அதுக்கு தான் வந்து வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து சிங்கிள் டைமென்ஷனில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த சம்மை வந்து நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரேயை யூஸ் பண்ணி நம்ம வந்து சம்மை வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். அரே இஸ் ஈக்குவல் டு np டாட் அரே ஆஃப், நம்ம வந்து இப்போ 2 டைமென்ஷனல் அரே வந்து எடுத்துக்குவோம். 1, 2, 3. நெக்ஸ்ட் 1 மோர் ரோ எடுத்துக்குவோம் 4, 5, 6. ஸோ இப்போ வந்து இந்த அரேன்றது 2 டைமென்ஷனல் அரே. ஓகே ஸோ இதோட இப்போ சம்மை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ சம்மை பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும், இது எல்லா வேல்யூவையும் வந்து என்ன பண்ணுவோம் சம் பண்ணிக்குவோம். ஓகேங்களா லெட்ஸ் செக் நவ்.
ஸோ நமக்கு வந்து சம் வந்து இஸ் 21. என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா வேல்யூவையும் சம் பண்ணும். இப்போ எனக்கு வந்து 2 டைமென்ஷனல் அரேல வந்து எனக்கு வந்து ஒன்லி ஃபார் காலம்ஸ் காலமை மட்டும் நான் சம் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ அதுக்கு தான் ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறது. அதாவது ஆக்சிஸ் 0 அண்ட் ஆக்சிஸ் 1ன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க சம் ஆஃப் என்பி டாட் சம் ஆரை இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிஸில் வந்து 0ன்னு கொடுக்குறேன். 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காலம். இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதை மீன் பண்ணாதீங்க. இங்கே ஆக்சிஸ் 0 அப்படின்னா இட்ஸ் அ காலம். ஆக்சிஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a row. ஸோ காலம் வைஸ் பற்றி நமக்கு இப்போ சம் நடக்கும். அப்போ எனக்கு காலம் வந்து வேல்யூ என்ன 1 ஓகே ப்ளஸ் 4 அப்போ என்னாகும் 5 அடுத்து 2 ப்ளஸ் 5 7 அடுத்து 3 ப்ளஸ் 6 ஸோ 9. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் காலம்ஸ் அதாவது ஆக்சிஸ் 0. இப்போ பாருங்க 5 7 9. இதே இது எனக்கு வந்து ரோ வைஸ் வேணும். அப்போ என்னன்னா இது வந்து ஒரு ரோ அடுத்து இது ஒரு ரோ. அப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணும். அப்போ என்ன ஆகும் இதோட வேல்யூ வந்து என்ன 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 இஸ் 6. அடுத்து இதோட வேல்யூ என்ன 6 10 ஸோ 15. ஸோ 6,15 தான். ஸோ அதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது? ரோ வைஸாக மட்டும் எனக்கு சம் பண்ணு அப்படின்னா axis is equal to 1. So axis 1 அப்படின்னா it's a row wise. Axis 0 அப்படின்னா it's a column wise. ஸோ பாருங்க 6,15. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சம் பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து எனக்கு வேல்யூ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரேட்டர் தென் 3 அதாவது 3யை விட ஹையராக உள்ள வேல்யூஸை மட்டும் எடுத்து எனக்கு சம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை வந்து ஈஸியாக நான் வந்து நம்பையில் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் என்ன பண்ணுவோம் இந்த சம் என்பி டாட் சம் எது இட்ஸ் அரே ஓகேங்களா. இந்த அறையை தான் நம்ம வந்து சம் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த அறையோட வேல்யூஸ் எப்படி இருக்கணும் கிரேட்டர் தென் 3 இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம் அரை கிரேட்டர் தென் 3. ஸோ இப்போ நமக்கு வேல்யூ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம சம் பண்ணும்போது 21ன்னு வந்தது. இப்போ நமக்கு வந்து கிரேட்டர் தென் 3னா அப்போ 3யை விட பிகராக உள்ள நம்பர்ஸ் எல்லாம் என்ன 4 5 6. அப்போ இதை மட்டும் தான் இப்போ சம் பண்ணி. ஸோ அப்போ நமக்கு என்ன டோட்டல் வரணும் 15 தான் வரணும். ஓகே லெட்ஸ் செக் நவ். ஸோ இங்கே பாருங்கள் சம் இஸ் 15. இப்போ லெட்ஸ் நீங்கள் வந்து கிரேட்டர் தென் 2ன்னு கொடுப்போம். அப்போ என்ன ஆகும் இந்த 3யும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அப்போ 15 + 3 ஸோ 18 நமக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிஷன் பேஸ்லையும் நீங்கள் வந்து சம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ லிஸ்ட்டில் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் அப்போ லூப் பண்ணணும். அதை வந்து வேல்யூ இஃப் கண்டிஷனில் நம்ம எழுதணும். கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி நம்ம ரிசல்ட் பண்ணணும். பட் நம்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம நம்பையை யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன் ஈஸியாக நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அரை இண்டெக்ஸிங் ஓகேங்களா, அதாவது நம்பை அறையை யூஸ் பண்ணி எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறது ஸ்லைசிங் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் இண்டெக்ஸிங்? அக்சஸிங் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ். ஒரு அறையிலிருந்து ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் வேல்யூஸ் அல்லது எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஸ்லைசிங் எக்ஸ்ட்ராக்டிங் சப் அரேஸ் யூசிங் ஸ்டார்ட் டாப் அண்ட் ஸ்டெப். இது வந்து நம்ம லிஸ்ட்டில் படிச்சிருப்போம். ஸோ லிஸ்ட்டில் இதே மெத்தட் தான் லைக் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப். இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சப் அறையை வந்து ஒரு மெயின் அறையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். பூலியன் இண்டெக்ஸிங் ஃபில்டரிங் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். இங்க என்ன அப்படின்னா ஒரு அறையில இருந்து நாம என்ன பண்றோம் ஒரு பூலியன் இண்டெக்ஸிங்க மேக் பண்றோம் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். அந்த பூலியன் இண்டெக்ஸிங்ல இருந்து நாம வந்து வேல்யூவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நாம அதை வந்து எக்ஸாம்பிள்ல டீடைலா பார்க்கலாம். ஃபில்டரிங் செலக்டிங் த ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ் டைரக்ட்லி யூசிங் த கண்டிஷன். ஸோ டைரக்டா அந்த அறையில இருந்து செர்டன் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் எலிமெண்ட்ஸ் வந்து ஃபெச் பண்றோம். ஃபில்டரிங்க்கும் பூலியன் இண்டெக்ஸிங்க்கும் தேர் இஸ் a slight difference. அது நம்ம என்ன அப்படின்றத எக்ஸாம்பிள்ல டீடைலா பார்க்கலாம். நம்ம வந்து நம்பையை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் நம்பை as np. ஸோ இங்கே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரே எடுத்துக்குவோம். அரே np டாட் அரே ஆஃப் தென் அரையோட வேல்யூஸ் 1 2 3 4 5 இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸ் படி வேல்யூ வந்து ஃபெச் பண்ணுவோம். அப்போ பிரிண்ட் அரே இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் வித் 0. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இப்போ வேல்யூ 4 வந்து வேணும். அப்போ 4 வந்து எங்கே இருக்கும் 0 1 2 3. அப்போ அரே ஆஃப் 3. அரே ஆஃப் 3னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ வேல்யூ இஸ் 4. இப்போ எனக்கு வந்து வேல்யூ வந்து 2 வேணும் அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் வந்து என்ன 1. இது வந்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ வந்து 2 டைமென்ஷனல் அரே நம்ம வந்து மேக் பண்ணுவோம். அரே 2d is equal to np டாட் அரே ஆஃப். ஸோ இங்கே வந்து 1 2 3 4. நெக்ஸ்ட் வந்து 5 6 7 8. ஸோ 4 வேல்யூஸ். அடுத்து வந்து ஒன் மோர் எடுத்துக்குவோம் 9 10 11 அண்ட் 12. ஸோ இந்த 2 டைமென்ஷனல் அறையிலேருந்து வேல்யூவை வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸ் படி வந்து ஃபெச் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் அரே 2d ஆஃப் எந்த வேல்யூ நம்ம ஃபெச் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 5 வந்து ஃபெச் பண்ணுவோம். ஸோ 5 வந்து எந்த ரோஸில் இருக்குது 0 and 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து இருக்குது ஓகே 1. தென் அடுத்து வந்து எந்த காலத்தில் இருக்குது இது வந்து 0ன்ற காலத்தில் இருக்குது ஓகே தானே. இது 0 1 2 3. ஸோ காலம் வந்து 0ல் இருக்குது. ஸோ 1 ஆஃப் தென் 0. ஸோ பாருங்க 2 and 5. ஸோ 2ன்றது ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைமென்ஷனல் அரேயோட வேல்யூ. இந்த 5ன்றது நம்ம 2 டைமென்ஷனல் அரேயோட வேல்யூ. இப்போ எனக்கு வந்து வேல்யூ வந்து 10 வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எத்தனாவது ரோல் இருக்குது
0 1 and 2. ஸோ அப்போ செகண்ட் ரோவில் எத்தனாவது காலத்தில் இருக்குது, செகண்ட் காலத்தில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து செகண்ட் காலத்தில் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது 0 and 1. ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து 10ன்னு வரும். ஸோ வேல்யூ இஸ் 10. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அண்ட் 2 டைமென்ஷனல் அரேல வந்து வேல்யூவை வந்து நம்ம ஃபெச் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா ஸ்லைசிங், எப்படி வந்து ஒரு சப் அரேயை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மெயின் அரேலேருந்து அப்படின்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட், ஸ்டாப், தென் ஸ்டெப். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் வந்து நாம வந்து ஸ்லைசிங் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சிங்கிள் டைமென்ஷனல் அரே எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் அரே ஆஃப், எனக்கு வந்து இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேல வேல்யூ 2வும் 3யும் வேணும். ஸோ 2வும் 3யும் வேணும்னா 2 வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது, இண்டெக்ஸ் 1ல் இருக்குது. ஸோ அப்போ ஸ்டார்டிங் வந்து எனக்கு என்ன 1, எண்டிங் வந்து எனக்கு என்ன, இது வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. நான் இங்கே செகண்ட் அதாவது 2 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், it will not work. Why? நமக்கு வந்து stop வந்து is not included. So stop is a exclusive. Start வந்து is inclusive. ஸோ அப்போ நீங்கள் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா 3ன்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், 1ல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இதுதான் 1வது இண்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ், இது வந்து தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் போகும், பட் தேர்ட் வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், இப்போ 2,3ன்னு பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ட்ரை நவ். பாருங்க 2,3. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லிஸ்ட்லையும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இப்போ இந்த 2ல இருந்து எனக்கு 5 வரைக்கும் வேணும். அப்போ இதோட இண்டெக்ஸ் என்ன, இண்டெக்ஸ் 4. அப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் 5ன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்க 1,5ன்னு கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ நமக்கு எல்லா வேல்யூமே கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து எல்லா வேல்யூமே வேணும் அடுத்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 5 கொடுக்கவே தேவையில்லை. நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வெறும் எம்டியாக கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் எடுக்கும். இப்போ நீங்கள் வந்து எண்டிங் வேல்யூ அதாவது ஸ்டாப் வேல்யூவை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூ இண்டெக்ஸ் வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது கடைசி இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள் அதே வேல்யூ தான் நமக்கு வரும். இந்த 2 3 4 5 பாருங்க, இங்கேயும் 2 3 4 5, இங்கேயும் 2 3 4 5. எனக்கு ஸ்டார்ட் டு எண்டு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஸ்டார்ட்ல எம்டி மீன்ஸ் நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் அன்டில் த எண்டு வரைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க எல்லாமே அப்படி அந்த ஃபுல் அரையுமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா -1. ஓகேங்களா? இந்த எண்டிங் இண்டெக்ஸ் வந்து எப்படி ஆகும், ரிவர்ஸில் போறீங்கன்னா இது -1 -2 -3 -4 அந்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸ் படி பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே வந்து -1 கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ 5 வந்து பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ட்ரை. ஸோ பாருங்கள் வேல்யூ இஸ் 5. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் வந்து எனக்கு எதுவுமே இல்லை, எண்டிங் எதுவுமே இல்லை, ஸ்டெப்பு வந்து -1. அப்போ ரிவர்ஸில் போகும். அப்போ நமக்கு வேல்யூ எங்கேருந்து பிரிண்ட் ஆகும் தெரியுமா, இந்த 5 4 3 2 1 அந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள் 5 4 3 2 1. ஏன் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டெப்பு இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தேர்டு வேல்யூ வந்து ஸ்டெப்பு வந்து பை டிஃபால்ட் என்ன அப்படின்னா 1. பட் -1 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அது வந்து ரிவர்ஸில் போகும். ஸோ ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் த எண்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்லைசிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மல்டி டைமென்ஷனல் அரேக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே என்ன பண்ணால் அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம போகணும். நமக்கு ரோ வந்து 3 ரோஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ரோவில் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன், எண்டிங் வந்து தேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ தேர்டுனா என்ன மீனிங்ஸ், இங்கே வந்து நமக்கு ரோவே வந்து 0 1 2 தான் இருக்குது. பட் 3ன்னு கொடுக்குறேன். அப்போ 3 வந்து இஸ் நாட் இன்க்ளூடட், பட் 2 வரைக்கும் அப்போ போகும். ஸோ அப்போ இட் இஸ் ஸ்டில் வேலிட். ஏன்னா நமக்கு வந்து 0 1 2. ஓகேங்களா? அப்போ 3 ரோஸ் இருக்குது. அடுத்து வந்து காலம் வந்து நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து 4 காலம்ஸ் இருக்கா, 0 1 2 3ன்னு இருக்குது. ஸோ நான் இப்போ எங்கே என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். அடுத்து எண்டிங் 4 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ 4ன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், இந்த 4 இஸ் நாட் இன்க்ளூடட், பட் 3 வரைக்கும் வரும். அப்போ 0 1 2 3 நம்ம 2ல் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகும், இந்த 0 1 இங்கே வரும், அடுத்து 3 இங்கே போகும். ஸோ இந்த லாஸ்ட் 2 காலமும் நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். Too many indices for array. Array 2D. நம்ம 2 டைமென்ஷனல் அரேல அவுட்புட் பாருங்க 7 8 11 12. ஓகே, 7 ஏன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் போக சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ரோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோ கிடையாது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து எது, இந்த தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்தாச்சு. எண்டிங் வந்து 3 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இந்த ரோவும் நமக்கு இன்க்ளூடட் தான். ஓகே, அடுத்து வந்து காலம் வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 0 1 2. அப்போ இந்த இது. ஓகேங்களா? ஸோ நான் பட் ரோ எந்த ரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே வரைக்கும். அப்போ 2ன்றது எங்கே, இந்த 7. ஓகே, அப்போ 7ல் இருந்து எது வரைக்கும், இந்த 8 வரைக்கும் மூவ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்கோம், இண்டெக்ஸ் 3 இருக்குது. ஸோ இட்ஸ் அ வேலிட். ஓகேங்களா? அப்போ 7 and 8. ஓகே, அடுத்து பாருங்கள் 11 and 12. ஸோ அதே மாதிரி தானே ரோ வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த இன்னொரு ரோ நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இந்த ரோவும் இன்க்ளூடட், இந்த ரோவும் இன்க்ளூடட். அப்போ நமக்கு என்ன இருக்கும்,
11 and 12. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே 2 மட்டும் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த 11 and 12 மட்டும் கிடைக்கும். லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ பாருங்கள் 11 and 12 மட்டும் கிடைக்கும். ஈவன் 2 to 4க்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? மேபி நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போ என்ன நடக்கும்? நமக்கு வந்து 10, 11, 12. ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட். ஸோ பாருங்கள் 10, 11, 12. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்லைசிங். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட், ஸ்டாப், அடுத்து வந்து ஸ்டெப்பு. நீங்கள் வந்து ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெப்பை வந்து ரிவர்ஸில் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து செகண்ட் எலிமெண்ட்டாக வேணும் அல்லது தேர்ட் எலிமெண்ட்டாக ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்கிப்பிங் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? 2 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 10 and 12. ஏன் 10 and 12? நம்ம வந்து ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சீக்வன்ஸாக போகாமல் டபுளாக ஜம்ப் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் இப்போ இது விட்டுரும். அப்போ எனக்கு 10, அதுக்கு அடுத்து ஜம்ப் பண்ணிடும் செகண்டுக்கு, அப்போ வந்து 12. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பையில் வந்து ஸ்லைசிங் அப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பூலியன் இண்டெக்ஸை பற்றி பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம பூலியன் இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ சிங்கிள் டைமென்ஷன் நம்ம எடுத்துக்குவோம். இந்த அரையை நான் அரை பூலியன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த அரை கிரேட்டர் தென் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கிரேட்டர் தென் 2ஆக இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கும், மற்றது எல்லாம் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த அரை போல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அரை போல் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் இது வந்து என்ன கிரேட்டர் தென் 2வா? இல்லை, அப்போ ஃபால்ஸ். இது கிரேட்டர் தென் 2வா? இல்லை, ஃபால்ஸ். இது கிரேட்டர் தென் 2வா? எஸ். அப்போ என்ன ஆகும்? ஃபால்ஸ், ஃபால்ஸ், ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. இந்த மாதிரி ஒரு அரையை வந்து ஃபார்ம் பண்ணும். லெட்ஸ் ட்ரை நவ். கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பாருங்கள் ஃபால்ஸ், ஃபால்ஸ், ட்ரூ அண்ட் ட்ரூ. ஸோ இதுதான் பூலியன் இண்டெக்ஸிங் அரே. இந்த பூலியன் இண்டெக்ஸிங் அரையை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூவை வந்து நம்ம இப்போ ஃபெச் பண்ணலாம். எந்த வேல்யூவை? இந்த அரையில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அரையோட வேல்யூவை வந்து நம்ம ஃபெச் பண்ணலாம். ஸோ அரை ஆஃப் அரை பூல் இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எதெல்லாம் ட்ரூவாக இருக்கோ அந்த வேல்யூவை மட்டும் நமக்கு ஃபெச் பண்ணி கொண்டு வரும். ஸோ இப்போ எதெல்லாம் ட்ரூ? இதில் 3, 4, 5 தானே ட்ரூ. இங்கே பாருங்கள் தேர்ட் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட், ஃபிஃப்த் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது மட்டும் தான் நமக்கு ட்ரூ. அப்போ என்ன ஆகும்? இந்த தேர்ட் எங்கே இருக்குது? இந்த 3, 4, 5 இது மட்டும் தான் நமக்கு ஃபெச் பண்ணி இப்போ நமக்கு வேல்யூவாக வரும். லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே பாருங்கள் 3, 4, 5. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்? கிரேட்டர் தென் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன நடக்கும்? இன்க்ளூடிங் 2வும் நமக்கு வரும். 2, 3, 4, 5. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? கிரேட்டர் தென் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ எல்லாமே ஃபால்ஸ். நமக்கு வந்து என்னவா இருக்கும்? எம்டி அரையாக தான் வரும். ஸோ பாருங்கள் எம்டி அரே. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பூலியன் இண்டெக்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அது மூலியமாக வேல்யூஸை வந்து நம்ம ஃபெச் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து ஃபில்டர் பண்ணுறது? டைரெக்டாக ஃபில்டர் பண்ணி வந்து நம்ம எலிமெண்ட்டை ஃபெச் பண்ணுறது. இப்போ வந்து இந்த மாதிரி பூலியன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக ஃபில்டர் பண்ணுறது. பிரிண்ட் அரை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அரையோட வேல்யூ கிரேட்டர் தென் 2ன்னு கொடுப்போம். ஸோ இங்கே நம்ம வந்து அரை கிரேட்டர் தென் 2ன்னு கொடுத்தோம் அல்லது 5ன்னு கொடுத்தோம்ல, அப்போ ஒரு பூலியன் இண்டெக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ டேரெக்டாக அந்த கண்டிஷனை இங்கே கொடுக்குறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 2ஆக இருக்கிற வேல்யூஸை மட்டும் நமக்கு இருக்கும். அப்போ என்ன ஆகும்? 3, 4, 5 நமக்கு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து இப்போதைக்கு ஹைட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் எக்ஸிக்யூட். பாருங்க 3, 4, 5. ஓகேங்களா? இந்த 2 வந்து விட்டுருங்க. இது வந்து இங்கேருந்து பிரிண்ட் ஆகுது. இதையும் நம்ம வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம வந்து ஃபில்டரை அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த அரை வந்து நான் என்ன சொல்கிறேன்? இப்போ எனக்கு ஈவன் நம்பர் மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணால் மாடுலர் டிவிஷன் 2 இஸ் ஈக்குவல் 0வாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸை மட்டும் எனக்கு எடு. அப்படின்னா என்ன? தோஸ் ஆர் த ஈவன் நம்பர்ஸ். இங்கே ஈவன் நம்பர்ஸ் எது? 2 and 4. 4 தான் ஈவன் நம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த ஈவன் மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் எக்ஸிக்யூட். பாருங்க 2 and 4. இப்போ இதையே நம்ம என்ன பண்ணலாம்? நாட் ஈக்குவல் 0ன்னு கொடுப்போம். அப்போ நமக்கு என்னென்ன கிடைக்கும்? 2, 4 தவிர அப்போ 1, 3, 5 மட்டும் நமக்கு கிடைக்கும். லெட்ஸ் ட்ரை நவ். பாருங்க 1, 3, 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக இந்த கண்டிஷனை வந்து நீங்கள் கொடுத்து அதுலேருந்து வேல்யூ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இப்போ டபுள் கண்டிஷன் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறீங்க? அரையை இப்படி கொடுக்கலாம். அரை கிரேட்டர் தென் 2 அண்ட் அரை லெஸ் தென் 4 இப்படி வச்சுக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும்? கிரேட்டர் தென் 2 அப்போ நமக்கு ஒன்று 3 கிடைக்கும். லெஸ் தென் 4 என்ன? ஒன்லி சிங்கிள் தான். அப்போ 3 வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். வேல்யூ 3 மட்டும்தான் நம்ம வரும். இப்போ என்ன பண்ணுவோம்? லெஸ் தென் 6ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ எது கிடைக்கும்? 3, 4, 5 வரும். 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஃபில்டரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அந்த எலிமெண்ட்ஸை வந்து நம்மளால் ஃபில்டர் பண்ணி ஃபெச் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதே கண்டிஷனை வந்து நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இதை இப்போ வந்து எனேபிள் பண்ணிக்குவோம். ஸோ அரை 2D எடுத்துக்குவோம். இங்கே வந்து அரைக்கு பதிலாக அரை 2D. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஃபில்டர் மட்டும் அப்ளை பண்ணுவோம். ஸோ அரை 2D கிரேட்டர் தென் 2ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேட்டர் தென் 2ஆக இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே எடுக்க சொல்லுவோம். அப்போ கிரேட்டர் தென் 2 எதெல்லாம் வரும்? 3, 4, 5, 6, 7 அன்டில் எது வரைக்கும்? 12 வரைக்கும் வரும். லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ பாருங்கள் 3, 4, 5 அன்டில் 12 வரைக்கும். இதே இது இந்த டபுள் கண்டிஷனும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்? கிரேட்டர் தென் 2 அண்ட்
லெஸ் தென் 5ன்னு கொடுப்போமா, array 2d less than 5. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுவோம். அப்போ என்னவாகும், greater than 2 and less than 5 இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நமக்கு வரும். அப்போ எது 3 4 அது மட்டும்தான் நமக்கு வரும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. பாருங்க 3 and 4. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நம்பையில் வந்து ஸ்லைசிங் அண்ட் ஃபில்டரிங் அண்ட் கண்டிஷனல் ஃபில்டரிங் அண்ட் பூலியன் இண்டெக்ஸிங் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ எப்போ நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் சில கண்டிஷனை நீங்கள் அப்ளை பண்ணி சில ஐட்டத்தை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஃபில்டரிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு டேட்டாவை வந்து க்ளீனாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை வந்து நீங்கள் அப்புறம் மேனிபுலேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு இந்த ஃபில்டரிங் அண்ட் ஸ்லைசிங்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீஷேப் யூஸ் டு சேஞ்ச் த ஷேப் ஆஃப் அன் அரே, அதாவது ஒரு அறையோட ஷேப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து 2 டைமென்ஷனல் அறையாக வந்து மாற்றலாம். அதுக்கு தான் வந்து இந்த ரீஷேப் அப்படின்ற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ராவல் ஃபிளாட்டன்ஸ் அ மல்டி டைமென்ஷனல் அரே இன்டு அ சிங்கிள் டைமென்ஷனல் அரே. நம்ம வந்து மல்டி டைமென்ஷனல் அரே வச்சிருக்கோம், அதை எல்லாத்தையும் வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனலாக ஃபிளாட்டன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராவல் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளாட்டன் சிமிலர் டு ராவல் பட் ரிட்டர்ன்ஸ் அ காப்பி. என்ன மீனிங் அப்படின்னா சேஞ்சஸ் டூ நாட் அஃபெக்ட் த ஒரிஜினல் அரே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ராவலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிளாட்டன் பண்ணுறோம்ல, அதில் வந்து அந்த வேல்யூவை வந்து நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் அரேலையும் வந்து என்ன ஆகும், இம்பாக்ட் ஆகும், அதாவது அப்டேட் ஆகும். அதே மாதிரி தான் ரீஷேப்ல நம்ம ரீஷேப் பண்ணிட்டு அந்த மாடிஃபைடு அரேல வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் அரேயும் வந்து அப்டேட் ஆகும். ஸோ பட் ஃபிளாட்டன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா இட்ஸ் கிரியேட்ஸ் எ நியூ காப்பி. ஓகேங்களா, இட் ரிட்டர்ன்ஸ் எ காப்பி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் அரே வந்து இம்பாக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஸ்டாக்கிங். ஹெச் ஸ்டாக் அப்படின்னா ஜாயின்ஸ் அரே ஹாரிசான்டலி அலாங் த ஆக்சிஸ் 1. ஆக்சிஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் வைஸாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 அறையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுதான் வந்து ஹெச் ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து வி ஸ்டாக் அப்படின்னா ஜாயின்ஸ் அரை வெர்டிகலினா என்ன, இட்ஸ் ஆக்சிஸ் 0. ஆக்சிஸ் 0ன்னு நம்பையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரோ. ஸோ ரோ நம்ம எப்படி பண்ணுவோம், வெர்டிகலாக தான் நம்ம வந்து ஸ்டாக் பண்ணிட்டே போவோம். நம்ம அது வந்து எக்ஸாம்பிளில் நான் ஷோ பண்ணுறேன், ஈவன் நம்ம எக்ஸல் சீட்டில் கூட அதை வந்து பார்க்கலாம். கன்கார்டினேட் கேன் கன்கார்டினேட் அலாங் எனி ஆக்சிஸ். இப்போ வந்து ஹெச் ஸ்டாக்குக்கும் வி ஸ்டாக்குக்கும் என்ன, ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஆக்சிஸில் தான் நம்ம பண்ண முடியும். ஹெச் ஸ்டாக்னா ஆக்சிஸ் 1, வி ஸ்டாக்னா ஆக்சிஸ் 0. பட் கன்கார்டினேட் இட்ஸ் ஃப்ளெக்சிபிள். நம்ம எந்த ஆக்சிஸில் வேணாலும் நம்ம வந்து அதை கன்கார்டினேட் அதாவது ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் ஸ்வாப்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதாவது ஒரு ரோவை வந்து காலமாகவும் காலத்தை வந்து ரோவாகவும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் எப்படி வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டாட் டி அப்படின்னு ஒரு அறை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த அறை டாட் டி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரோவையும் காலத்தையும் ஸ்வாப் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ். ஸோ நம்ம அதை வந்து இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் numpy then as np. அது வந்து எலிஸ் வந்து நம்ம செட் பண்ணுறோம் np அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஒரு அரே வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம், சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகே, np டாட் அரே. தென் நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்குவோம், 1 to 6 வரைக்கும் நான் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் த ஒரிஜினல் அரேன்னு வச்சுக்குவோம், ஒரிஜினல் அரே. தென் இந்த அறையை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த அறையை நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீஷேப் பண்ண போகிறோம். அதாவது சிங்கிள் டைமென்ஷனல் அறையை வந்து நம்ம 2 டைமென்ஷனல் அறையாக வந்து ரீஷேப் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரீஷேப்ட். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த அறை அப்படின்ற வேரியபிள் அதை தான் வந்து நம்ம ரீஷேப் பண்ண போகிறோம். அறை டாட் ரீஷேப். ஸோ எந்த மாதிரி ரீஷேப் பண்ண போகிறோம், இப்போ நமக்கு வந்து 6 வேல்யூஸ் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 2 rows 3 காலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 2, 3. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரீஷேப்ட் அறையை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ரீஷேப்ட் அறை. ஓகே, நம்மளோட இந்த ரீஷேப்ட் அரே வேரியபிள். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் அரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரே அது வந்து ரீஷேப் ஆகி இந்த ரீஷேப்ட் அப்படின்ற வேரியபிளில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் அரே. அடுத்து பாருங்கள், நம்ம ரீஷேப் பண்ண அரே என்ன இருக்குது, 2 rows. இது ஒரு ரோ, அடுத்து இது ஒரு ரோ. ஸோ அண்ட் 3 columns. ஸோ ஒவ்வொரு ரோலையும் நமக்கு வந்து 3 column வந்து செட் பண்ணிடுவோம். ஸோ இதையும் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இதை 3 rows and 2 columns நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், 2 வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட். ஸோ இங்கே பாருங்கள் 2 columns இருக்கா, அதாவது 3 rows and 2 columns. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரீஷேப் பண்ணிக்கலாம். பட் எல்லா எலிமெண்ட்ஸுமே என்ன ஆகும் வந்து யூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, எந்த ஒரு எலிமெண்ட்ஸும் அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து இந்த அறையை தான் ரீஷேப் பண்ண போகிறோம். அப்போ அரை டாட் ரீஷேப்ட் அப்படின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அதாவது ரீஷேப்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா np டாட் ரீஷேப் அப்படின்னு கொடுத்து எந்த அறையை நம்ம ரீஷேப் பண்ண போகிறோமோ அந்த அறை வேரியபிள் இங்கே கொடுத்துட்டு அடுத்து வந்து நமக்கு வந்து 3,
2 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சேம் அவுட்புட் தான் நமக்கு தரும். ஓகே, இதை நம்ம வந்து இப்போ ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்க, சேம் அவுட்புட் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரீஷேப் பண்ணிட்டோம். இந்த ரீஷேப்ட் அரேயை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூவை வந்து மாடிஃபை பண்ணுறேன். இப்போ அது வந்து அந்த ஒரிஜினல் அரே இம்பாக்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ரீஷேப்ட் அரேயில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நான் வந்து இப்போ மாற்றுவோம். ஓகே, ஸோ 100 அப்படின்னு செட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிரிண்ட் அந்த ஒரிஜினல் அரே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ என்னவா இருக்கும், இந்த ஒரிஜினல் அரே வந்து இம்பாக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நம்ம ரீஷேப்ட் அரேயும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, பிரிண்ட் அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரீஷேப்ட் அரேயும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இந்த ரீஷேப்ட் அரே, அடுத்து வேல்யூவை அசைன் பண்ண பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ரீஷேப்ட் அரேயில் மட்டும்தான் வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணுறோம். ஸோ இம்பாக்ட் வந்து ஒரிஜினல் அரேலையும் நடக்குது. ஏன் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் வியூஸ், இட்ஸ் நாட் காப்பிங் டு என்டையர்லி அஸ் எ நியூ அரே. ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், ஒரிஜினல் அரேயில் என்ன ஆயிடுச்சு, 100ன்ற வேல்யூ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ரீஷேப்ட் அரேலையும் 100 வந்து அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ரீஷேப்ட் அரேயில் தான் வேல்யூ அப்டேட் பண்ணியிருக்கோம், பட் ஒரிஜினல் அரேயில் நம்ம டச் பண்ணவே இல்லை, ஆனாலும் இம்பாக்ட் நடந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரிஜினல் அரே எப்படி இருக்குது, இஸ் 1 2 5 6 அந்த மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்கள் ஒரிஜினல் அரே என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இந்த ரீஷேப் அப்படின்ற ஃபங்க்ஷனும் ராவல் அப்படின்ற ஃபங்க்ஷனும் இந்த ஒரிஜினல் அரேயை வந்து இம்பாக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ ராவல் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இந்த ராவல் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு. அதாவது 2 டைமென்ஷனல் அரேயை, இப்போ நம்ம ஒரிஜினல் அரே வந்து 2 டைமென்ஷனல் அரேயாக எடுத்துக்குவோம். ஓகே, np டாட் அரே ஆஃப், ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு 2 டைமென்ஷனல் அரே வந்து எடுத்துக்குவோம். அதே 1 2 3ன்னு எடுத்துக்குவோம். அடுத்து இன்னொரு ரோ வந்து எடுத்துக்குவோம், 4 5 6. ஸோ இப்போ வந்து மல்டி டைமென்ஷனல் அரே வந்து ஒரு அரேயில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஃப்ளாட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ராவல் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரிஜினலை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரிஜினல் அரே. நெக்ஸ்ட் வந்து ராவல் அப்படின்னு ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரிஜினல் அரே டாட் ராவல். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ராவல்ன்ற வேரியபிளை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ராவல் அரே. ஸோ இங்கே வந்து ராவல். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆயிரும், ஃப்ளாட்டன் ஆகி சிங்கிள் டைமென்ஷனல் அரேயா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரிஜினல் அரே நம்ம பிரிண்ட் பண்ணவே இல்லை. ஒரிஜினல் அரே வந்து நமக்கு என்ன, மல்டி டைமென்ஷனல் அரேயாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள், ஒரிஜினல் அரே வந்து நமக்கு மல்டி டைமென்ஷனல் அரே. இந்த ராவல் பண்ண பின்னாடி அந்த அரே வந்து என்ன ஆயிடுச்சு, சிங்கிள் டைமென்ஷனல் அரேயாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ 3 டைமென்ஷனல் அரே வச்சுருக்கீங்க, எத்தனை டைமென்ஷனல் அரேயாக இருந்தாலும் அதை ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ராவல். பட் ராவல் என்ன அப்படின்னா, இந்த ஒரிஜினல் அரேயை இம்பாக்ட் பண்ணும். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ராவல்ன்ற வேரியபிளில் ஒரு வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ராவலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவை எடுத்துக்குவோம், 0. இங்கே வந்து இப்போ சிங்கிள் டைமென்ஷனல் அரே தான், ஏன்னா வந்து ராவல் வந்து சிங்கிள் டைமென்ஷனாக மாறிடுச்சு. இப்போ 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரிஜினல் அரேயை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரிஜினல் அரே. ஸோ ஒரிஜினல் அரே பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வேல்யூ, அதாவது 100ன்ற வேல்யூ வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், ஒரிஜினல் அரேலையும் போய் அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம இந்த ராவலில் பிரிண்ட் பண்ணாலும் அதுலேயும் வந்து அப்டேட் ஆகிருக்கும், ஏன்னா ராவல் நம்ம டேரெக்டாக ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுலேயும் அப்படியே தான் அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள், ஒரிஜினல் அரேயில் வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கு, அடுத்து வந்து இந்த ராவலில் வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராவலில் வந்து எதுவுமே கிடையாது, அடுத்து பார்த்தீங்கன்னா ராவலில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட்டன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃப்ளாட்டனும் இஸ் அ சிமிலர் லைக் ராவல் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த மல்டி டைமென்ஷனல் அரே வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டன் வந்து நியூ காப்பியை கிரியேட் பண்ணும், ஒரிஜினல் அரே வந்து இம்பாக்ட் பண்ணாது. ஃப்ளாட்டன் எந்த அரே நம்ம வந்து ஃப்ளாட்டன் பண்ண போகிறோம், அரே அப்படின்ற மல்டி டைமென்ஷனல் அரே, அரே டாட் ஃப்ளாட்டன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃப்ளாட்டனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி இந்த ஃப்ளாட்டனில் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ளாட்டனில் வந்து நம்ம வேல்யூ வந்து ஒரு 0ல் வந்து இப்போ என்ன பண்ணுவோம், 200 அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஃப்ளாட்டன். ஓகே, ஸோ இந்த ஒரிஜினல் அரேயில் இப்போ என்ன நடந்திருக்கணும், நமக்கு இந்த 200 வந்து அப்டேட் ஆகிருக்கணும், ஆனால் அப்டேட் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா, இந்த ஃப்ளாட்டன் என்ன பண்ணுன்னா, கிரியேட்ஸ் நியூ காப்பி. ஸோ ஒன்லி எங்கே இம்பாக்ட் நடக்கும் அப்படின்னா, இந்த ஃப்ளாட்டனில் மட்டும்தான் இம்பாக்ட் நடக்கும். ஸோ ஆஃப்டர் அப்டேட். ஓகே, இப்போ நடுவோம், ஃப்ளாட்டன் ஆஃப்டர் அப்டேட் த வேல்யூ. ஸோ என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஃப்ளாட்டனை பிரிண்ட் பண்ணுவோம், அதே மாதிரி ஒரிஜினல் அரேவும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஆஃப்டர் அப்டேட் த
flatten. ஸோ நமக்கு எந்த சேஞ்சஸும் நடக்காது ஒரிஜினல் அரேயில். ஸோ ஒரிஜினல் அரேயில் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 100 2 3 4 5 6 இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி ஒரிஜினல் அரேயை இங்கே அமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பட் இந்த அமெண்ட்மெண்ட் அதாவது இந்த 200 வந்து நடக்காது. ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஒரிஜினல் அரே வந்து இதுதான் வந்து 2 டைமென்ஷனல் அரே. அடுத்து ராவலோட அரே வந்து ஃப்ளாட்டன் பண்ணிட்டோம். ஸோ ராவலில் வந்து நம்ம 100ன்ற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரிஜினல் அரேலையும் இம்பாக்ட் ஆச்சு. ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளாட்டன் பண்ணோன்னே பாருங்க, இந்த அரே இதுதான் வந்து ஒரிஜினல் அரே தானே, இதுதான் இப்போ ஃபைனலாக ஒரிஜினல் அரே. இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃப்ளாட்டனாக மாறிடுச்சு. இந்த ஃப்ளாட்டனில் வந்து நம்ம வந்து வேல்யூவை அப்டேட் பண்ணுறோம். எங்கே, இங்கே 200ன்ற வேல்யூ. ஸோ அப்டேட் பண்ண பின்னாடி இந்த ஃப்ளாட்டன்ற வேரியபிளில் நமக்கு வந்து 200 அப்டேட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். அடுத்து ஒரிஜினல் அரே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். என்ன நடந்திருக்கு, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. சேம் அஸ் ஹியர். இங்கே எப்படி இருந்தது ஒரிஜினல் அரே, அதே மாதிரி தான் இந்த லாஸ்ட்லையும் ஒரிஜினல் அரே இருக்குது. ஸோ ஃப்ளாட்டனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு இம்பேக்டும் ஒரிஜினல் அரேக்கு நடக்காது. பிகாஸ் இட் கிரியேட்ஸ் எ நியூ காப்பி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கிங். எப்படி வந்து வெர்டிக்கல் ஸ்டாக் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்டாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் இப்போதைக்கு ஹைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஒரு நியூவாக அறையை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதில் வந்து இப்போ எப்படி வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அரை என்பி டாட் அரே ஆஃப், இப்போ ஒரு அரேயை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து வேல்யூ வந்து இப்போ 1, 2, 3, 4ன்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி இன்னொரு அரே எடுத்துக்குவோம். அரை 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஓகே, இந்த அரை 1ல் வந்து நம்ம வேல்யூவை வந்து மாற்றிக்கலாம். 5, 6, 7, 8. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்டாக். ஹரிசாண்டல்னா எப்படி போகும், லெஃப்ட் டு ரைட்டாக தானே ஹரிசாண்டல் வே. அப்போ லெஃப்ட் டு ரைட் அப்படின்னாவே என்ன, இட் இஸ் அ காலம். ஸோ காலம் வைஸாக வந்து இது ஸ்டாக் ஆகும். ஓகே, என்பி டாட் ஹெச் ஸ்டாக். ஸோ இதுதான் வந்து ஹரிசாண்டல் ஸ்டாக். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அரை அரை 1. இப்போ என்ன பண்ணுவோம், இதை அப்படியே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா இது ரெண்டும் வந்து ஹரிசாண்டலாக வந்து ஸ்டாக் ஆகிருக்கும். ஓகே, அதாவது காலம் வைஸாக வந்து ஸ்டாக் ஆகிருக்கும். ஓகே, லெட்ஸ் டூ நவ். இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேணால் ஒரிஜினல் அரை. ஸோ நம்ம ஒரிஜினல் அரையில் என்னென்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், அரை அரை 1. ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ என்ன அரே டேக்ஸ் 1 பொசிஷன் வரைக்கும். ஓகே, சாரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து இப்போ ஸ்டாக் பண்ணுறோம் தானே. ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து காலம் வைஸாக ஸ்டாக் ஆயிருக்கா. ஸோ இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே, இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இந்த ரெண்டு சிங்கிள் டைமென்ஷனல் அரையும் ஜாயின் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படின்னா காலம் வைஸ், அதாவது காலம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 1 2 3 4, அடுத்த காலம் 5 6 7 8. ஸோ என்ன ஆச்சு, ஹரிசாண்டல் வே. ஸோ ஹரிசாண்டல்னாவே என்ன அப்படின்னா இட்ஸ் அ காலம் வைஸ். ஓகேங்களா, தட் இஸ் அ எச் ஸ்டாக். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெர்டிக்கல் வேல வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணுவோம். இதே அப்படி என்ன பண்ணுவோம், பிரிண்ட் என்பி டாட் வி ஸ்டாக் ஆஃப். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டு அரையும் அப்படியே கொடுப்போம். ஓகேங்களா, இந்த அரை 1 அண்ட் அரை 2 இது ரெண்டையும் நம்ம வந்து இப்போ வெர்டிக்கலில் வந்து ஸ்டாக் பண்ணோம். ஸோ வெர்டிக்கலில் ஸ்டாக் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் அ ரோ. ஸோ வெர்டிக்கல் வந்து எப்படி இருக்கும், ரோ தானே. எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸல் சீட்டை எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படின்றது ரோ. ஓகேங்களா, 2ன்றது ஒரு ரோ. ஓகே, ஸோ இந்த ரோ வந்து எப்படி ஸ்டாக் ஆகிருக்கு, 1க்கு மேலே 1 அப்படி தானே. இப்போ ரோ 1, அதுக்கு மேலே ரோ 2, அடுத்து ரோ 3. அப்போ நம்ம எப்படி ஸ்டாக் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ 1 அப்புறம் 2 அப்புறம் 3, அதாவது 3க்கு மேலே 2, 2க்கு மேலே 1, அந்த மாதிரி ஸ்டாக்கிங் ஆகிட்டே இருக்குது தானே. ஸோ இது எப்படி இப்போ ஸ்டாக் ஆகிருக்கு, வெர்டிக்கலாக தானே ஸ்டாக் ஆகிருக்கு, ஹரிசாண்டலாக ஸ்டாக் ஆகல. ஹரிசாண்டலாக நமக்கு என்ன பண்ணும், இந்த ஆக்சிஸ் இதெல்லாம் மூவ் ஆகும். அதாவது இதுதான் வந்து ஹரிசாண்டல், லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, தட் இஸ் அ காலம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனா ஆக்சிஸ் 1 அப்படின்னு சொல்கிறது இன் நம்பையில். இந்த ரோ வைஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிஸ் 0 அப்படின்னு சொல்லுவோம், 0 ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலத்தை வந்து 1 ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, லெட்ஸ் பிரிண்ட் நவ். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு 2 ரோவாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ நமக்கு ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வெர்டிக்கல் ஸ்டாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கன்கார்டினேட், அதாவது 2 அரையும் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது, கன்கார்டினேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஹெச் ஸ்டாக் அப்படின்னா ஒன்லி ஹரிசாண்டல் வே தான் பண்ணுவோம். இதே வந்து வி ஸ்டாக் அப்படின்னா வந்து நம்ம வெர்டிக்கல் வே தான் பண்ணுவோம். பட் கன்கார்டினேட் பண்ணுறது வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிள். நீங்கள் வந்து எந்த ஆக்சிஸில் நீங்கள் வந்து கன்கார்டினேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், என்பி டாட் கன்கார்டினேட். ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அரை 1 and 2 வந்து நம்ம வந்து இப்போ கன்கார்டினேட் பண்ணுவோம். ஓகேங்களா,
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே எடுத்துக்குவோம் 1 and 2. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே, இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இது ரெண்டு என்ன ஆகும், கன்கார்டினேட் பண்ணும்போது ஜாயின் ஆகும். இப்போ ரெண்டு சிங்கிள் டைமென்ஷனல் அரே ஜாயின் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரே இதாக ஃப்ளாட்டன், ஓகே, ஈக்குவல் டு ஃப்ளாட்டன் ஆகும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து கன்கார்டினேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ சிங்கிள் டைமென்ஷனல் அரேயை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து இப்போ 2 டைமென்ஷனல் அரேயாக வந்து நம்ம மாற்றுவோம். ஸோ ஓகே, இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே, தென் இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே. அதே மாதிரி இதையும் நம்ம இப்போ மாற்றுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை கன்கார்டினேட் பண்ணலாம். லெட்ஸ் ட்ரை திஸ் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பாருங்கள் கன்கார்டினேட் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள், இதுதான் ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8, அடுத்து 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, கன்கார்டினேட்டாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்னு பார்த்தோம், அதாவது ஸ்வாப் பண்ணுறது. காலத்தை வந்து ரோவாகவும் ரோவை வந்து காலமாகவும் நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் அரே வந்து எடுத்துக்கோம். இதை வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 டைமென்ஷனல் அரேயை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து காலம் ரோ வந்து ஸ்வாப்பிங் வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ இதை 2 டைமென்ஷனல் அரேயாக மாற்றியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போதைக்கு ஹைட் பண்ணிடுவோம், நமக்கு இது எல்லாமே தேவையில்லை. ஓகே, அரேயை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அறையை டாட் டி அப்படின்னு கொடுக்கணும். அரை டாட் டி இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வாப் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1 2 தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது வேணாச்சு இந்த 1 and 3. ஓகே, அடுத்து பாருங்கள் 2 and 4. ஸோ இந்த 1 and 3யும் எடுத்து ஒரு ரோவ் ஆயிடுச்சு, 2 and 4யும் எடுத்து ஒரு ரோவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரோவும் காலமும் நமக்கு என்ன இருக்குது, இப்போ ஸ்வாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரை டாட் டி வந்து ஓகேவா, இதையே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 more டி கொடுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அப்போ ரிவர்ஸில் நடக்கணும் தானே. லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இப்போ பாருங்கள் ரிவர்ஸில் நடந்துருச்சா, அந்த 1 2 3 4 நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருச்சா. நம்மளோட ஒரிஜினல் அரே எப்படி இருந்ததோ அதே மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருச்சு பாருங்கள், 1 2 3 4. அதே மாதிரி 1 2 3 4. பட் ப்ரீவியஸாக எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு டி யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, 1 3 2 4 வந்துச்சு. இப்போ 1 2 3 4 பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்போஸை யூஸ் பண்ணி ரோவையும் காலத்தையும் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து ரேண்டம் டேட்டா, ஓகே, நம்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேண்டம் டேட்டா வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரேண்ட் பில்டிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஜெனரேட்ஸ் அ ரேண்டம் ஃப்ளோட் பிட்வீன் 0 and 1. 0லேருந்து 1 வரைக்கும் உள்ள ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த ரேண்ட் அப்படின்ற பில்டின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ரேண்ட் இன்ட். ஸோ நமக்கு வந்து இண்டீஜர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரேண்ட் இன்ட் அப்படின்ற பில்டின் ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது நம்பையை யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டேட்டா செட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ தேர் ஆர் 3 type of distribution. One is a normal distribution. Next is a uniform distribution. Third one is a binomial distribution. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ நம்ம மெஷின் லேர்னிங் போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்து அதாவது ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து அந்த டேட்டா பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஜெனரேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஃபார் த எக்ஸாம்பிள் நவ். அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், இம்போர்ட் numpy. ஓகே, numpy as np. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ரேண்டம் ஃப்ளோட்டிங் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ print np டாட் ரேண்டம் டாட் ரேண்ட். ஓகேங்களா, ஸோ ரேண்ட் அப்படின்ற இந்த பில்டிங் ஃபங்க்ஷன் தான் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஜெனரேட் த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை பிரிண்ட் பண்ணி பார்த்து. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா between 0 and 1 இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வேல்யூவை வந்து இது ஜென்ரேட் பண்ணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இப்போ பாருங்கள் 0.2. நெக்ஸ்ட் டூ இட் அகெயின். ஸோ 0.2667. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை தான் வந்து இது ஜென்ரேட் பண்ணுவோம். 0.526. இப்போ எனக்கு வந்து இந்த ரேண்டம் நம்பர்ஸ் இப்போ வந்து சிங்கிள் வேல்யூஸ் தான் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ சைஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஸோ 5 ரேண்டம் ஃப்ளோட்டிங் நம்பர்ஸை இந்த அரேயில் வந்து இது ஜென்ரேட் பண்ணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள் இப்போ இட்ஸ் அ அரே ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ். இட் ஜெனரேட்ஸ் அ ரேண்டம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரேண்ட் இன்ட், அதாவது இண்டீஜர்ஸாக எனக்கு வந்து ரேண்டம் நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ print np டாட் ரேண்டம், அதே தான் ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இண்டீஜர்ஸ் வேல்யூவை வந்து கொடுக்கும். பட் இங்கே வந்து நமக்கு வந்து பேராமீட்டர்ஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அதாவது எந்த லோவஸ்ட் லெவல் எது ஹையஸ்ட் லெவல்.
ஓகேங்களா. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பேராமீட்டர் வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். அதாவது ஹையஸ்ட் லெவல், அதாவது எது வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணணும். நீங்கள் லோவஸ்ட் லெவல் செட் பண்ணலைன்னா அது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 10ன்னு கொடுக்கும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 0லேருந்து 10க்குள்ள, அதாவது 10 அப்படின்றது இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஓகேங்களா. 0 இஸ் இன்க்ளூசிவ். 10 வந்து இன்க்ளூட் ஆகாது. பாருங்க 6, அகைன் வி டூ இட்ஸ் a 9, அகைன் வி டூ இட்ஸ் a 8. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த எண்டிங் வேல்யூஸ் இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ரேண்டம் இண்டீஜஸ்லேயே எனக்கு வந்து ஒரு அரே ஆஃப் ரேண்டம் இண்டீஜஸ் வேணும். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து சைஸை வந்து நம்ம செட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். இங்கே வந்து என்ன பண்ணுவோம், சைஸை செட் பண்ணுவோம். ஸோ 0லேருந்து இப்போ எனக்கு வந்து 0, 10, எனக்கு வந்து சைஸ் வந்து என்ன பண்ணும், ஒரு 5ன்னு கொடுப்போம். ஓகே. அப்போ எனக்கு 5 வேல்யூஸ், அரே ஆஃப் வேல்யூஸை வந்து எனக்கு வந்து ஒரு அரேயில் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்கிறோம். ஓகே. லெட்ஸ் டூ இட் நவ். ஸோ இங்கே பாருங்கள், இட்ஸ் அ அரே ஆஃப் 5 ரேண்டம் இண்டீஜர்ஸ். ஓகே. டூ இட் அகெயின். லெட்ஸ் சி. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேண்டம் நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. print np டாட் ரேண்டம் டாட் நார்மல். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதிகமாக கோடிங் எழுத தேவையில்லை. ஜஸ்ட் பில்டிங் ஃபங்க்ஷன் தான், ரேண்டம் டாட் நார்மல். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதோட பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LOC, லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் நத்திங் பட் அ ஆவரேஜ். ஓகேங்களா. நம்ம ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படின்றத இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆவரேஜ் வந்து நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 15 கொடுக்குறேன். அடுத்து வந்து ஸ்கேல். ஸ்கேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், ஒரு 10ன்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து சைஸ். ஸோ சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் டேக் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் நமக்கு வேணும், அதாவது நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10ன்னு கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு 10 டேட்டா பாயிண்ட்ஸில் யூஸிங் த ஆவரேஜ் ஆஃப், அதாவது மீன் அப்படின்னு சொல்கிறது. இந்த எல்ஓசின்றது இட்ஸ் மீன்ன்றது இட்ஸ் நத்திங் பட் ஆவரேஜ். ஓகே. இட்ஸ் அ ஸ்கேல் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஆவரேஜ் வந்து அதாவது எந்த அளவுக்கு விலகி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். வேரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ 10 பாயிண்ட்ஸ் விலகி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து எனக்கு ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா செட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண சொல்கிறோம். ஓகே. லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இந்த பாருங்கள், இதுதான் வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேட்டா செட்ஸ் வித் யூசிங் அ ரேண்டம். ஸோ அகெயின் வி ஜென்ரேட்ஸ். ஸோ இட் வில் சேஞ்ச். ஸோ இங்கே பாருங்கள் 39, இங்கே வந்து 52. ஸோ இங்கே வந்து 52, இங்கே வந்து 65 வந்தது, இங்கே வந்து மாறி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ரேண்டமாக வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ print np டாட் ரேண்டம் டாட் யூனிஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஜென்ரேட் பண்ணால் லோ வேல்யூ என்ன அப்படின்னு கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு கொடுப்போம். ஹையஸ்ட் வேல்யூஸ் வந்து 15 கொடுப்போம். ஓகேங்களா. சைஸ் வந்து ஒரு சைஸ் வந்து ஒரு எனக்கு வந்து 5 டேட்டா செட்ஸ் வந்து போதும். ஓகே. லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள் 5, 13, 9, 11 பாயிண்ட்ஸ் அண்ட் 2, 7 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் வந்து என்ன பைனாமினல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நமக்கு வருது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதெல்லாம் ஹைட் பண்ணிக்குவோம். ஓகே. லெட்ஸ் செக் தீஸ் 2. ஓகே. இது ரெண்டையும் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து 1ன்னு வந்திருக்கா. ஸோ அடுத்து நான் வந்து என்ன கொடுக்குறேன், வேல்யூஸ் வந்து 5ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 0.49 வந்திருக்கு, இங்கே 0.82 வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் வேல்யூ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து டெஸ்டிங்க்கு அனுப்புகிறீங்க. ஸோ ஒரு சாம்பிள் டேட்டா கொடுத்து நம்ம வந்து அதை டெஸ்ட்டை பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு அவுட்புட் வரும். அடுத்து அந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம வந்து அடுத்து வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ அதே சாம்பிளை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸாக வந்து அதோட அவுட்புட் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ டேட்டா செட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து 5 டேட்டா செட்ஸ் ஒவ்வொரு டைமும் என்னவாயிருக்கு, மாறி வந்திருக்கா. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனால் வேறு டேட்டா செட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும், டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து எப்படி பண்ணணும், அந்த அவுட்புட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அ கன்சிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அப்போ ரிசல்ட் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இல்லைன்னு நம்மளால் செக் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
ஸோ அதுக்கு தான் என்பியில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீட். ஓகே, என்பி டாட் ரேண்டம் டாட் சீட். ஓகே, நீங்கள் சீட் பண்ணும்போது என்னென்னா எனி வேல்யூ, எந்த ஒரு வேல்யூவையும் நீங்கள் கொடுத்து இங்கே சீடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இது வந்து 10ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், ஒரு வேல்யூவை கொடுத்து ஓகே இதுதான் என்னோட சீடு, இந்த சீடுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணு, ஒரு ரேண்டம் நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணு. பட் இந்த ரேண்டம் நம்பர்ஸ் எவ்ரி டைம் நீ ஜென்ரேட் பண்ணும்போது சேமாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எங்கெல்லாம் சீடு 10ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரேண்டம் நம்பர்ஸ் வேல்யூஸ் சேமாக தான் ஜென்ரேட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம லெட்ஸ் டூ இட். ஸோ இங்கே பாருங்கள் 0.77, இங்கே 0.20, இந்த வேல்யூஸ் வந்து 0. ஓகேங்களா, அதாவது ரேண்டம் இன்டிஜர் வந்து நமக்கு என்னவா இருக்குது, 0வாக வந்துருக்கு. ஓகே, இதே இது இங்கே பாருங்கள், இங்கே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ திரும்ப நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம், அதே வேல்யூ தான் வருது. இங்கே பாருங்கள் 0.7, அதே மாதிரி 0.20, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 20. ஆனால் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு மாறி வந்ததா, 1 வந்தது, இங்கே 5 வந்தது. இங்கே பாருங்கள் 0 தான், ரிப்பீட்டடாக 0 தான். அகெயின் நம்ம சொல்லி பண்ணுறோம், திரும்பவும் அதே வேல்யூ தான், அதே மாதிரி இது எதுக்குமே சேஞ்ச் ஆகலை. ஸோ எதுக்கு இது யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சேம் டேட்டா ரேண்டம் சாம்பிள்ஸை எடுத்து கொண்டு போய் நீங்கள் வந்து டெஸ்டிங்க்கு கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து அதே வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இட்ஸ் அ ரெப்ளிகேட் த சேம் இன்புட்ஸ் ஆர் ரீப்ரொடியூஸ் த சேம் இன்புட்ஸ். அப்போ நீங்கள் வந்து சீடை வந்து இந்த மாதிரி செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சீடை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த சீடு 10க்கு பதிலாக நான் 20 கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து சீடை வந்து ரீசெட் பண்ணிட்டோம், அந்த 10க்கு தான் இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் சேம். இப்போ 20 கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த புதுசாக நியூ வேல்யூவை வந்து எடுத்துரும். இப்போ இந்த நியூ வேல்யூ வந்து என்ன ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வி டூ அகெயின், பாருங்கள் ரீப்ரொடியூஸ் ஆகுதா, அதே 7 தான், திரும்ப வருன்றோம், அதே 7 தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் சீடை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த என்டையர் ஸ்கிரிப்டும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரேண்டம் வேல்யூஸை வந்து நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த np.random.seed. ஓகே, ஸோ நம்ம வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமினல் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, பைனாமினல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம டீட்டெயில்ஸை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் ரிலேட்டட் டு த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் இது எல்லாம் நீங்கள் வந்து மெஷின் லேர்னிங் வரும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் எப்படி வந்து, அதாவது நம்ம ரேண்டமை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த கர்வை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு கோட் எழுதலாம். ஓகே, ஸோ வாட் வி டூ நவ், நம்ம வந்து மேட்பிளாட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்குவோம். இம்போர்ட் matplotlib dot plot pyplot. okay, sorry, pyplot as a plot னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ டேட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம as usual np.random.normal. ஓகே, ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னென்ன பேராமீட்டர் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா LOC இஸ் நத்திங் பட் அ மீன், அதாவது இட்ஸ் ஆவரேஜ். ஓகே, ஸோ LOC நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 15 கொடுப்போம். அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ எந்த அளவுக்கு அந்த டீவியேட் ஆகிருக்கு இந்த வேல்யூஸ், அதாவது ஈச் வேல்யூஸ் ஃப்ரம் த ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு 10ன்னு கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன், அதாவது ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, பேராமீட்டர் வந்து ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு இப்போ 10ன்னு கொடுப்போம். அடுத்து வந்து சைஸு, எவ்வளோ டேட்டா இன்புட்ஸ் நமக்கு வந்து சாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு 1000 கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து ஃபார்ம் பண்ணுவோம், plotted. ஸோ இந்த கோடிங்லாம் வந்து யூ டோன்ட் நீட் டு வரி. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மேட்பிளாட் படிக்கும் போது டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஜஸ்ட் இப்போதைக்கு எப்படி வந்து இந்த ரேண்டம் டேட்டா வச்சு நம்ம ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். ஸோ ஹிஸ்டோகிராம், இந்த பிளாட் ஹிஸ்டோகிராமுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும், டேட்டா கொடுக்கணும். ஓகே, அடுத்து வந்து இதோட டென்சிட்டி, அப்புறம் வந்து பின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பின்ஸ்னால் பார், அதாவது பார் எத்தனை பார் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு 30 பார் வேணும், பார் சார்ட். ஓகேங்களா, அடுத்து வந்து இதோட டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ டென்சிட்டி வந்து 2ன்னு கொடுங்க. அடுத்து வந்து ஆல்ஃபா என்னன்றது என்ன அப்படின்னா, அதாவது அதோட டிரான்ஸ்பரன்சி, அந்த ஒவ்வொரு பாரோட டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா 0 to in between 0 to 1 நம்ம வந்து என்ன பண்ணால் ஒரு 0.6ன்னு கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலர் கோட் வந்து, அதாவது ப்ளூவா ஒயிட்டா பிளாக்கா அந்த மாதிரி. ஸோ அந்த பாரோட கலர் கோட் எப்படி இருக்குன்னு நம்ம ப்ளூ, அதாவது பின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஹிஸ்டோகிராமை நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ plot எக்ஸ் லேபிள். ஓகே, எக்ஸ் லேபிள் வந்து நம்ம வேல்யூன்னு கொடுத்துக்குவோம், வேல்யூ. அடுத்து வந்து ஒய் லேபிளை செட் பண்ணுவோம், plot ஒய் லேபிள், அதை வந்து ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்குவோம். ஸோ அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு டைட்டில் செட் பண்ணுவோம். ஸோ plot டைட்டில். ஓகே, ஸோ டைட்டில் நமக்கு வந்து என்ன, இட்ஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, சாரி,
நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் ஆவரேஜ் வந்து என்ன, அதாவது மீன் வந்து எவ்வளவு, நமக்கோட மீன் வந்து 50 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது எஸ்டிடி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 10 கொடுக்குறோம். யூசிங் சாம்பிள் ஆஃப் 100. ஓகே, நம்ம வந்து சாம்பிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், சாரி 1000 சாம்பிளை வச்சு நம்ம வந்து இந்த ஹிஸ்டோகிராம் வந்து அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், பிளாட் டாட் ஷோ. ஓகே, ஸோ இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார் சார்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ எப்போயுமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிமெட்ரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு பெல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ சிமெட்ரிக்கல் என்ன சொல்லுவோம் தமிழ் அப்படின்னு லைக் சமச்சீரானவை. உங்களோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ரைட் டு லெஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் சேமாக இருக்கும். ஒரு பெல் இருந்தாலும் எப்படி இருக்கும், ஸோ பாட்டத்துலேருந்து போகி டாப்பில் வரும், அப்புறம் கீழே இறங்கி வரும். ஸோ இந்த டாப் இஸ் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த கர்வ். அந்த சென்டர் பாயிண்ட் அதாவது மீன், மீடியன், மோட் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். ஸோ வாட் இஸ் அ மீன், வாட் இஸ் அ மோட், வாட் இஸ் அ மீடியன் அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கர்வ் வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஸோ இது ஒரு பெல் ஷேப்பில் இருக்கும். இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாவே ஒரு மேலே ஏறி அது இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் சென்டர் வேல்யூ மீன் ஆஃப் 50. ஸோ எப்போவுமே வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன், மீடியன், மோட் வந்து சேமாக இருக்கும். மீன் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ், மீடியன் இஸ் அ சென்டர் வேல்யூ ஆஃப் த டேட்டா செட்ஸ், மோட் இஸ் த மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபர்தர் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரேண்டம் டேட்டாவை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அல்ஜிப்ரா ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸோட எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுறது யூஸிங் த நம்பை. நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட்னா என்ன, எப்படி வந்து இந்த மேட்ரிக்ஸில் இந்த டிட்டர்மினன்ட் யூஸ் ஆகுது, இந்த டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணி நாம் வந்து ரியல் லைஃப்பில் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம எப்படி வந்து நம்பையை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னாலும் டோன்ட் வரி, நாம வந்து எப்படி ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், நம்பை வந்து எப்படி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது நம்ம கம்பேரிசன் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பையை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இம்போர்ட் நம்பை அஸ் என்பி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். எப்படி வந்து ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் யூஸிங் த நம்பை அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸை வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதை ஜஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸில் வந்து 2 டைமென்ஷனல் அரே வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அடுத்து பி அப்படின்றது வேரியபிளில் ஒரு மேட்ரிக்ஸை செட் பண்ணியிருக்கோம், அது வந்து 3 டைமென்ஷனல் அரே. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தேர் இஸ் 3 வே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா C is equal to A at B இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் அ மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் ஏவும் பிஏவும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, பிரிண்ட் C. லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஆஃப்டர் மல்டிப்ளை. ஸோ இந்த A அண்ட் B இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் பாருங்க மேட்ரிக்ஸ் மல்டி. ஓகேங்களா, என்பி டாட் மேட்ரிக்ஸ் மல்ட் தென் ஏ கமா பி. ஓகே, ஸோ ஏவும் பிஏவும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கு என்ன பில்டின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல், அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அதை தான் வந்து மேட் எம்யூஎல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ இந்த பிரிண்ட் எக்ஸை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 58, 64, 139, 154. அதே மாதிரி சியோட வேல்யூவும் சேம் தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம எழுதிக்குவோம், இது வந்து சின்னு எழுதிக்குவோம். ஓகே, அடுத்து இன்னொரு வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ y is equal to np டாட் டாட். ஓகேங்களா, இந்த டாட்ன்ற பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் சேம் அஸ் அ மல்டிப்ளை தான். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டின்னு கொடுக்கும்ல அதே மாதிரி தான் டாட். ஓகேங்களா, ஸோ ஏ கமா பி. ஓகே, ஸோ லெட்ஸ் பிரிண்ட் நவ். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் ரிசல்ட் எல்லாமே வந்து சேம் தான். சியோட ரிசல்ட் பாருங்கள், அதே மாதிரி எக்ஸோட ரிசல்ட் அண்ட் தென் ஒய்யோட ரிசல்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 வேஸில் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை இந்த நம்பையில் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மெத்தட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட் மல்டிப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து மோர் தென் 1 டைமென்ஷன், அதாவது
2 டைமென்ஷனல் அல்லது 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன் அந்த மாதிரி நிறைய டைமென்ஷன் போகும்போது வந்து எஃபிஷியண்டாக எது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட் மல்ட் இதுதான் வந்து பெஸ்ட் வே ஓகேங்களா. ஸோ இந்த டாட்டு இந்த ஏ அட் சிம்பிள் பி அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்வேஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம நம்பையில் கால்குலேட் பண்ண ரிசல்ட்டு கரெக்டாக அப்படின்றத மேனுவலாக நம்ம மேத்தமெட்டிக்ஸில் எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் மேட்ரிக்ஸை அதுபடி நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த மேட்ச் இஸ் ஃபன் வெப்சைட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்றத இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூ நம்பர் 2 அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இன்டிஜர் நம்பர். இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, 2 டைம்ஸ் 4 அடுத்து 2 டைம்ஸ் 0 அடுத்து 2 டைம்ஸ் 1 அண்ட் 2 டைம்ஸ் -9. ஸோ இது பாருங்கள் இந்த வேல்யூ இது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவை வந்து ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 2 மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 2 3 4 5 6 நாம இங்கே எடுத்துருக்கோம் அதே தானே 1 2 3 4 5 6 அதே தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ நம்ம தான் வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்றக்காக. அடுத்து 7 8 9 10 11 12. ஸோ அதே தான் இங்கேயும் எடுத்திருக்கேன் 7 9 9 10 11 12. ஸோ இது எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே கொண்டு போய் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலத்தில் மேட்ச் பண்ணுங்கள். ஸோ நோட் தட் நம்ம வந்து எப்போ வந்து மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோவாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் காலம் எத்தனை 3 இதோட ரோ எத்தனை 3. ஸோ இந்த மாதிரி மேட்சாக இருந்தால் தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த 4 5 6 வந்து அப்படியே 7 9 11க்கு வந்து மேட்ச் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் 4 5 6 டைம்ஸ் 7 9 11. ஓகே, ஸோ 139. அடுத்து இந்த 4 5 6 வந்து 8 10 12க்கு மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ பிகம் இஸ் 154. ஸோ 58 64 139 154 இதுதான் நம்மளோட அவுட்புட்டும். ஸோ இங்கே பாருங்கள் 58 64 139 154. ஸோ நம்ம இதில் கால்குலேட் பண்ண மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட்டும் நம்ம மேனுவலாக மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ரிசல்ட்டும் சேம் தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஹைட் பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? டிட்டர்மினன்ட் சொன்னோம். அடுத்து வந்து இன்வர்ஸ் சொன்னோம். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன் அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ். ஸோ அதனால் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ்னால் என்ன அப்படின்றத முதல்ல உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். இப்போ நம்பர் 8ன்னு வச்சுக்கோங்க. அதோட தலைகீழின்னு சொல்லுவோம்ல ரெசிப்ரோக்கல். அதோட தலைகீழி என்ன 1/8 ஓகேங்களா. இப்போ நம்பர் 8ஐயும் 1/8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் 1 கிடைக்கும். ஸோ இந்த 8ஓட இன்வர்ஸ் என்ன? இன்வர்ஸ்ன்றது 1/8 அதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் அதாவது தலைகீழி 1/8. ஸோ அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தலைகீழி அதாவது இன்வர்ஸ் வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்? இந்த இன்வர்ஸ்ன்றதை ஒரு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ்னால் a⁻⁻1 அதை தான் வந்து இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நார்மல் ஸ்கேலார் வேல்யூவில் வந்து ரெசிப்ரோக்கல் அண்ட் மேட்ரிக்ஸில் வந்து இன்வர்ஸ். ஸோ நான் சொன்னபடி இங்கே பாருங்கள் 8 டைம்ஸ் 1/8 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ அதே மாதிரி மேட்ரிக்ஸ் ஒரு கொடுத்துருக்க ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் அப்போ என்னவா இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு I is nothing but like இங்கே எப்படி இஸ் ஈக்குவல் ஒன்றோ அதே மாதிரி இங்கே வந்து இஸ் ஈக்குவல் I. பட் ஐன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த டயக்னல் எல்லாமே வந்து ஒன்றா இருக்கணும். இந்த பாருங்கள் டயக்னல் எல்லாமே வந்து ஒன்றா இருக்கணும். மற்ற எல்லா வேல்யூவும் 0வாக இருக்கணும். அப்படி இருக்கிறதா வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ஸ்கேலர் வேல்யூவில் நம்ம ரெசிப்ரோக்கில் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவல் 1 கிடைக்கும். ஸோ மேட்ரிக்ஸில் வந்து ஒரு மேட்ரிக்ஸை இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதை நம்ம வந்து கேபிட்டல் I அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி வந்து இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை பாருங்கள். இது வந்து ப்ரூவ் பண்ணுறது இது ஒன்றும் இல்லை. இந்த கிவன் மேட்ரிக்ஸ் அதோட நம்மளுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே தான். அதே மாதிரி இதை தலைகீழ மல்டிப்ளை பண்ணாலும் இன்வர்ஸ் தென் மல்டிப்ளை வித் அ நார்மல் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I. ஓகே, இதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து கரெக்டாக அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ இப்போ பார்க்கலாம் இன்வர்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது. நார்மலாக மேக்ஸில் வந்து எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்? ஸ்கொயராக தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எடுத்துக்கோங்க ABCD. இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் டு தி பவர் ஆஃப் -1 அதை தான் வந்து இன்வர்ஸ் சொல்லுவோம். இந்த இன்வர்ஸ் பண்ணனா இதுதான் ஃபார்முலா 1 டிவைடட் பை
A times D ஓகேங்களா மைனஸ் இந்த டயகனல் B times C ஓகே தென் மல்டிப்ளை வித் இங்கே பாருங்கள் இதை வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் AD இருக்குது பார்த்தீங்களா அதே DAன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள் இங்கே வந்து மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க மைனஸ் B மைனஸ் C ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து டயகனல் வந்து என்ன ஆயிடுச்சு இந்த டயகனல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சா உங்களோட ரைட் சைட் டயகனல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ மைனஸ் சிம்பிள் ஸோ இதுதான் ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஸோ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த டிடர்மினன்ட் வந்து ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல ஸோ டிடர்மினன்ட் எது அப்படின்னா இதுதான் டிடர்மினன்ட்ஸ் ஓகே ஒரு மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிடர்மினன்ட் வந்து இஸ் நாட் அ ஜீரோவாக இருக்கணும் ஓகேங்களா இந்த ஏடி மைனஸ் பிசி இருக்குது பார்த்தீங்களா இந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு உங்களால் வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியாது தட்ஸ் கால் இஸ் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து எப்போதுமே நான் ஜீரோவாக இருக்கணும் ஓகே ஸோ இதுதான் வந்து டிடர்மினன்ட்ஸ் ஸோ டிடர்மினன்ட் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் ஏடி மைனஸ் பிசி ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு டிடர்மினன்ட் போகலாம் ஓகே ஸோ டிடர்மினன்ட் இங்கே வரேன் இங்கே பாருங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இதோட டிடர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க ஓகேங்களா 3 into 6 மைனஸ் அடுத்து வந்து என்ன பண்ணுங்க 8 into 4 ஓகேங்களா மைனஸ் 14 ஸோ இதுதான் வந்து டிடர்மினன்ட் அதை என்ன சொல்லுவாங்கன்னா மேட்ரிக்ஸில் இந்த மாதிரி பார் சிம்பிள் கொடுங்க பைப் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் கால் எஸ் அ டிடர்மினன்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த டிடர்மினன்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து இன்வர்ஸே ஃபைண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா தட் இஸ் த ரூல் ஸோ இப்போ வந்து நம்ம இது தெரிஞ்சிருச்சு டிடர்மினன்ட்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு இதை வந்து நம்ம நம்பையில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து இன்வர்ஸுக்கு போகலாம் ஸோ இன்வர்ஸோட ஃபார்முலா நமக்கு இதுதான் ஓகே ஸோ இப்போ 4726 இப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா என்ன இது ரெண்டையும் நம்ம வந்து டிடர்மினன்ட் அதாவது ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் பண்ணி A into D மைனஸ் 7 into 2 அதாவது 4 into 6 மைனஸ் 7 into 2 இதுதான் டிடர்மினன்ட் ஸோ 1 divided by டிடர்மினன்ட் தென் இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் 4ஐயும் 6ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோமா அடுத்து இங்கே வந்து மைனஸ் இங்கே வந்து மைனஸ் இங்கே மைனஸ் ஸோ இப்போ என்ன ஆகும் இது வந்து 24 மைனஸ் 14 அப்போ 1/10 ஓகே ஸோ இப்போ 1/10ஓட இந்த மேட்ரிக்ஸை வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம் தானே ஒரு ஸ்கேலார் வேல்யூவோட ஒரு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு மல்டிப்ளிகேஷனில் நம்ம பார்த்துருக்கோம் சிம்பிளாக ஒரு ஸ்கேலார் வேல்யூ எடுத்திருக்கோம் ஓகே இங்கே 2ன்றதை அதோட நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ 6/10 என்ன 0.6 அதே மாதிரி மைனஸ் 7 divided by 10 is equal 0.7 0.2 0.4 ஸோ இதுதான் வந்து இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வேல்யூ ஓகேங்களா ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும் அதை வந்து ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த ஃபார்முலா இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது நாம் ஃபைண்ட் பண்ண இந்த வேல்யூ வந்து உண்மையிலேயே வந்து இதோட இன்வர்ஸ் தானா இது கரெக்ட் தானா அப்படின்னா அதோட மல்டிப்ளை பண்ணும்போது நார்மல் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும் இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்காங்க இங்கே வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண இந்த இன்வர்ஸ் இட்ஸ் அ ரைட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த பைத்தான் கோட் நவ் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்பையை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறது லெட்ஸ் டேக்ஸ் அதே எக்ஸாம்பிளை நம்ம வந்து எடுத்துக்குவோம் அந்த மேக்ஸில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே எக்ஸாம்பிளையும் நம்ம எடுத்துக்குவோம் ஸோ அப்போ ஈஸி ஃபார் அஸ் டு டெஸ்ட் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் ஒரு அறையை வந்து நம்ம 4726 ஓகே ஸோ இங்கே வந்து இன்வர்ஸ் அப்படின்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பில்டின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் numpy டாட் லீனியர் அல்ஜிப்ரா இந்த லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்ற ஒரு சப் மாடியூலில் தான் வந்து இந்த இன்வர்ஸ் இருக்குது இம்போர்ட் இன்வர்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும் சேம் அஸ் வாட் வி சி இந்த மேட்ரிக்ஸ் ஹியர் அதாவது 0.6 மைனஸ் 0.7 இந்த ரிசல்ட் நமக்கு வந்து வரணும் ஓகே லெட்ஸ் ட்ரை நவ் ஓகே லெட்ஸ் எக்ஸிக்யூட் கிளியர் பண்ணிக்குவோம் ஸோ பாருங்கள் 0.6 மைனஸ் 0.7 மைனஸ் 0.2 ப்ளஸ் 0.4 ஸோ பாருங்கள் சேம் ரிசல்ட் நமக்கு வந்திருக்கா அதே ரிசல்ட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்பையை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அதே மாதிரி டிடர்மினன்ட் ஸோ டிடர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா நம்பை யூஸ் பண்ணி இதே மாதிரி தான் இம்போர்ட் பண்ணுறோம் இங்கே வந்து டிடர்மினன்ட்ஸ் DET அப்படின்னு இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதை டிடர்மினன்ட் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் காப்பி பண்ணிக்குவோம் சேம் ரிசல்ட் வரட்டும் அதுக்காக ஓகே இப்போ வந்து நம்ம டிடர்மினன்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுவோம் ஸோ என்ன பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிட் அப்படின்ற இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இன்வர்ஸ் அண்ட் டிட் இந்த டிட்டு தான் அதோட பில்டின் ஃபங்க்ஷன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் டிட்டர் இஸ் ஈக்குவல் டு
டிட்டர்மினன்ட் ஆஃப் நமக்கு இந்த a. ஸோ இந்த ஏயோட டிட்டர்மினன்ட் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். print data. ஓகே, லெட்ஸ் ட்ரை now. கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பாருங்கள் என்ன இது 14. ஸோ 14 தான் இதோட ரைட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். டிட்டர்மினன்ட் நமக்கு இங்கே என்ன 14 இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்பையில் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக தான் நம்ம வரும். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அதாவது நம்பை வந்து எப்போவுமே இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அன்லெஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்டீஜர்னு கொடுத்தோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இன்டீஜராக மாற்றிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், இன்ட் ஆஃப் ரவுண்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து கரெக்டான ரிசல்ட்டு கிடச்சிரும். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட். ஸோ பாருங்கள் இட்ஸ் அ 14. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்வர்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் யூஸிங் த நம்பை நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம சொன்ன ரியல் லைஃப் ப்ராப்ளம் எதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த இன்வர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அல்லது இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குயிக்காக நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ரியல் லைஃப்பில் நம்ம வந்து எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். எதுக்காக தான் இந்த மல்டிப்ளிகேஷன்ஸ், சாதாரண ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எதுக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஆப்பிள் பைஸ் அண்ட் தென் செரி பைஸ் அண்ட் ப்ளூபெரி பைஸ் ஓகேங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு $3, $4, $2. ஸோ ஒவ்வொரு டேயிலையும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு. இப்போ வந்து பாருங்கள் 13 வந்து இருக்குது, இங்கே வந்து 9 and 7 and 20. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இதை வந்து இம்மிடியேட்டாக நம்ம ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணி இப்போ இதோட ப்ரைஸ் வந்து என்ன 3, ஆப்பிளோடது 3 அண்ட் செரியோடது வந்து 4 அண்ட் ப்ளூபெரியோடது 2. அப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. 3, 4, 2ன்றது ஒரு மேட்ரிக்ஸ். இங்கே நம்ம சேல் பண்ணது எல்லாம் ஒரு மேட்ரிக்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஒவ்வொரு டேலையும் நமக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு மேட்ரிக்ஸ். ஒரு ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸ்ன்றது ப்ரைஸ் 3, 4, 2. நமக்கு சேல் ஆனால் நம்பர் ஆஃப் சேல்ஸ், இது எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த 3, 4, 2 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அடுத்து இந்த 3, 4, 2 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுவீங்க. இந்த 3, 4, 2 எடுத்து நெக்ஸ்ட் மல்டிப்ளைனா நமக்கு வந்து ஒரு ரோ கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டேலையும் நமக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போனா 83, 64, 37, 75. ஸோ இந்த மாதிரி தான் தி சோல்டு 83 worth of pies ஆன் மண்டே. ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு $83 ஒர்த்து வந்து அண்ட் மண்டேல சேல் ஆகிருக்கு. அடுத்து டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. ஸோ இந்த மாதிரியான ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். எ குரூப் டுக் ட்ரிப் ஆன் அ பஸ், $3 per child and $320 per adult. இன் டோட்டல் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 118. அதே மாதிரி ட்ரெயினில் திரும்பி வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெயினில் வர்றாங்க, ப்ரைஸ் வந்து $350 per child and $360 per adult. டோட்டல் வந்து 135.20. ஸோ இப்போ எத்தனை சைல்டு ட்ராவல் பண்ணாங்க, எத்தனை அடல்ட் ட்ராவல் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ். இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். நமக்கு வந்து அடல்ட் அண்ட் சைல்டு தெரியாது நமக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணால் சைல்டு வந்து X1, X2ன்னு வச்சுக்காங்க. பஸ்ஸில் நம்ம போனால் ப்ரைஸ் எவ்வளோ, ஓகே, பஸ்ஸில் வந்து 3 and 350. ட்ரெயினில் வந்து நமக்கு எவ்வளவு, சாரி பஸ்ஸில் வந்து 3, 3.2 அண்ட் ட்ரெயினில் வந்து 3.5 and 3.6. ஆனால் மொத்தம் டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் இது. ஸோ அப்போ நம்ம ஃபார்ம் பண்ணலாமா, எக்ஸு இது நமக்கு தெரியலை, ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏயை ரைட் சைடில் கொண்டு போனால் என்ன ஆகும், a to the power of -1 which means a inverse. அப்போ x is equal to a inverse b. அப்போ ஏயோட வேல்யூவை நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண தெரியும் தானே ஓகேங்களா. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த 3.2க்கு இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த எக்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் அடல்ட் எவ்வளோ, சைல்டு எத்தனை பேர், நம்பர் ஆஃப் சைல்டு எத்தனை, நம்பர் ஆஃப் அடல்ட் எத்தனை ட்ராவல் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு இந்த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க எப்படி. ஸோ இன்வர்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதாவது இதுக்கு வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இன்வர்ஸ் கிடச்சி இந்த இன்வர்ஸை நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பியோட ஓகேங்க இந்த 118 and 135. ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இதை அப்படியே நம்ம வந்து இப்போ நம்பையில் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு இதை வந்து நாம் இப்போ நம்பையில் அப்ளை பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஹைட் பண்ணிடுவோம். ஓகே, என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே வந்து இதை அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபார்முலா இப்போ என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டு த இன்வர்ஸ். ஓகே, ஏ டு த இன்வர்ஸ். அப்போ நமக்கு வந்து இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும், நமக்கு வந்து
இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணணும். அடுத்து வந்து மல்டிப்ளை வித் பி. ஓகேங்களா? ஸோ அதானே நமக்கு இங்கே ஃபார்முலா பி மல்டிப்ளை வித் a to the power of -1 which means inverse. ஸோ b and inverse of a. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ np டாட் மேட்ரிக் மல்டிப்ளை எதோட இன்வர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து b கமா இன்வர்ஸ் ஆஃப் a. ஓகே, ஏயோட இன்வர்ஸை ஃபைன் பண்ணி அதோட பியை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்ட் எக்ஸ் இஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ அடல்ட் எத்தனை அண்ட் சைல்டு எத்தனை அப்படின்றது நமக்கு இப்போ கிடைச்சிடும். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் now. ஸோ இங்கே பாருங்கள் 16 and 22 இதே ரிசல்ட் தானே இங்கேயும். இங்கே பாருங்கள் 16 and 22. இப்போ நம்ம இதை வந்து எப்படி வந்து பைத்தானில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், சைல்டு தானே ஃபஸ்ட்டு. ஓகே, சைல்டு கமா அடல்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த என்பி டாட்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நம்ம இங்கே எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அடல்ட் எத்தனை சைல்டு எத்தனை அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் சைல்டு இஸ். ஸோ நமக்கு வந்து இது வந்து ஃப்ளோட்டில் தான் வரும். அப்போ நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் இந்த சைல்டு. ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து அடல்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நமக்கு கிடைக்காது, நமக்கு கிளியரான அவுட்புட் கிடைக்கும். லெட்ஸ் எக்ஸிக்யூட் now. ஸோ பாருங்கள், சைல்டு இஸ் 16, அடல்ட் இஸ் 22. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ். ஓகே, ஸோ பைத்தானை யூஸ் பண்ணி, அதாவது பைத்தான் நம்பையை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்பை யூஸ் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட், இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணதுலேருந்து நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த மினி ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் அனாலிசிஸ். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க் எடுத்து அதில் வந்து சம் டேட்டா அனாலிசிஸை வந்து பார்க்கலாம். லைக் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் மார்க்கு, அதே மாதிரி ஆவரேஜ் அல்லது ரேங்கிங், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ரைட், இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கு வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கோம், ரேண்டம் வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், இம்போர்ட் numpy as np. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மார்க்ஸ். ஸோ மார்க்ஸுக்கு நம்ம வந்து ரேண்டம் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, np டாட் ரேண்டம். ஓகே, டாட் ரேண்ட் init. ஏன் நமக்கு ரேண்ட் init வேணும்னா, நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து இன்டிஜர்ஸ்லாம் இருக்கணும். ஓகே, ரேண்ட் init. ஸோ ஸ்டார்டிங் மார்க்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணுறோம். ஒரு 10 செட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது ஹையஸ்ட் மார்க் நமக்கு என்ன இருக்கணும், 100 இருக்கணும். ஸோ அப்போ 100 செட் பண்ணுவோமா, செட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா எண்டிங் வந்து இஸ் நாட் இன்க்ளூசிவ். ஓகேங்களா? ஸோ அப்போ 101 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து சைஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ சைஸ் வந்து என்ன, சைஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ ரோ வந்து நம்ம ஒரு 20 ரோஸ் எடுத்துக்குவோம். ஓகே, காலம் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 20ன்றது 20 ஸ்டூடெண்ட்ஸ், 5ன்றது நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னாச்சு, நமக்கு வந்து மார்க்ஸ்ன்ற ஒரு அரே வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மார்க்ஸ்ன்ற அரேயை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சீடை வந்து செட் பண்ணுவோம். np டாட் ஓகே ரேண்டம் டாட் சீட். இந்த சீடு எதுக்கு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ ஒரு 14 செட் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னா, இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுற டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் அ ரீப்ரொடியூசபிலிட்டி. ஸோ நீங்கள் எத்தனை தடவை இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ரன் பண்ணிங்கனாலும் ஃபஸ்ட் டைம் இந்த மார்க்ஸ்ன்ற என்பி அரேயில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆச்சோ அதே வேல்யூ தான் அடுத்து வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ ரீப்ரொடியூசபிலிட்டி, அதுக்காக நம்ம வந்து சீடை வந்து செட் பண்ணிக்குவோம். ரைட், இப்போ நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வி ஜஸ்ட் பிரிண்ட். ஓகேங்களா? மார்க்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 20 ரோஸ் வித் 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் வந்து நமக்கு ரேண்டமாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சீடு வந்து செட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ பாருங்கள், நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அதே வேல்யூஸ் தான் வரும். இப்போ பாருங்கள், 80, 17, 47, 66, 60. இங்கே பாருங்கள், 75, 22, 81, 29, 41. ஓகேங்களா? ஸோ இது இப்படியே தான் இருக்கும் until you reset the seed value. லெட்ஸ் இப்போ நம்ம வந்து இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 25 கொடுப்போம். இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீசெட் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரீசெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், வேல்யூ வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சீடோட பிஹேவியர், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரைட், இப்போ நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு அனாலிசிஸையும் பார்க்கலாம். ஆவரேஜ் பை சப்ஜெக்ட் அண்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆவரேஜ் பை சப்ஜெக்ட், ஆவரேஜ் பை சப்ஜெக்ட்.
ரைட். ஆவரேஜ் பை சப்ஜெக்ட் எடுக்குன்னா என்ன ஆக்சிஸில் நம்ம பார்க்கணும்? இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சப்ஜெக்ட், ஒவ்வொன்றும் ஒரு 72, 160, 41, அடுத்து பாருங்கள் 25, 18, இது எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட். ஸோ அப்போ எப்படி போகுது? இட்ஸ் ஆப்ரேட் பை காலம், விச் மீன்ஸ் இஸ் அ வெர்டிக்கல். ஸோ அப்போ வெர்டிக்கலாக வருது அப்படின்னா இந்த ஆக்சிஸ் கால்ட் அஸ் அ 0. ஓகேங்களா? ஸோ 0 தான் வந்து இந்த ஆவரேஜ் பை சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஆவரேஜ் என்னென்ன? இட்ஸ் அ மீன். ஓகே, அப்போ NP டாட் மீன் ஆஃப் எதுக்கு? இந்த மார்க்ஸுக்கு. ஓகே, ரைட். இப்போ ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன சொன்னோம்? இட்ஸ் அ 0. இப்போ நமக்கு வந்து என்னாச்சு? ஆவரேஜ் பை சப்ஜெக்ட் கிடைச்சாச்சு. ஓகே, we just print. ஓகே, print. ரைட். நம்ம இங்கே வந்து இப்போ ஆவரேஜ் பை சப்ஜெக்ட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு வந்து ஆவரேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு வந்து 5 ஆவரேஜ் வந்து நமக்கு வரணும். இட்ஸ் அ ஆவரேஜ் பை சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் பை ஸ்டூடெண்ட் வந்து எழுதலாம். ஓகே, ஆவரேஜ் பை ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன மாதிரியான ஆவரேஜ், அப்போ எப்படி போகும் அப்படின்னா இட்ஸ் அக்ராஸ் ஆல் த காலம் வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும் ஒரு ஆவரேஜ். அடுத்து இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜ். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 20 ஆவரேஜ் வந்து நமக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ NP டாட் அதே தான் மீன் ஆஃப், இதே தான் எது? மார்க்ஸு. அப்போ இப்போ என்ன ஆக்சிஸ்? ஆக்சிஸ் வந்து நமக்கு வந்து 1. ஓகேங்களா? ஸோ 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் வேல நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ ஆக்சிஸ் இஸ் அ 1. ஓகே, லெட்ஸ் பிரிண்ட் நவ். ஸோ பிரிண்ட். ஸோ ஆவரேஜ் பை ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் பை ஸ்டூடெண்ட் நமக்கு வந்து 20 ஆவரேஜ் நமக்கு கிடச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஆவரேஜ் பை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் per சப்ஜெக்ட். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எது வந்து ஹையஸ்ட் மார்க்கு, எது வந்து லோவஸ்ட் மார்க்கு அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹையஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன? இட்ஸ் அ மின் அண்ட் மேக்ஸ் தானே. அப்போ மேக்ஸ். ஓகே, ஸோ NP டாட் மேக்ஸ் எது? இந்த மார்க்ஸ். ஸோ என்ன ஆக்சிஸில் நம்ம பார்க்கணும்? இட்ஸ் பை சப்ஜெக்ட். பை சப்ஜெக்ட் அப்படின்னா இட்ஸ் அ வெர்டிக்கல். ஓகே, ஸோ வெர்டிக்கல் அப்படின்னாவே இஸ் 0. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கலாம், ஆவரேஜ் பை சப்ஜெக்ட்னாவே ஆக்சிஸ் வந்து 0. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் மார்க். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்ப்போம் லோவஸ்ட். ஓகே, இது எல்லாமே வந்து பை சப்ஜெக்ட். ஓகே, லோவஸ்ட் டாட் மின். ஓகே, மின்னில் ஸோ மார்க்ஸு அதே தான். ஓகேங்களா? நம்ம வந்து மின் அண்ட் மேக்ஸ் தான் வந்து பார்க்குறோம். ஸோ மின் அண்ட் மேக்ஸ் அதே ஆக்சிஸில் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சிஸ் வந்து 0. ஸோ இப்போ வந்து சப்ஜெக்டோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ நமக்கு வந்து இப்போ பாருங்கள், லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் மார்க்ஸ் நமக்கு வந்து கிடச்சிச்சு பை சப்ஜெக்ட். ரைட். இங்கே பாருங்கள், இப்போ ஹையஸ்ட் மார்க்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து இப்போ 94, 99, 100, 100, 96. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது? 94. ஸோ இதில் வந்து 94 தான் ஹையஸ்ட்டாக செக் பண்ணி பார்ப்போமா? 94. இங்கே பாருங்கள் 94. அடுத்த சப்ஜெக்ட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இட்ஸ் 99. அடுத்த சப்ஜெக்ட் பாருங்கள், இதில் 99 இருக்குது, 99. ஸோ அடுத்ததில் 100, எஸ் 100. ஸோ இந்த மாதிரி தான். அடுத்தது பாருங்கள் 100 இருக்குது, அப்போ 200 வந்திருக்கும், 100, 100, தென் 96. ரைட். ஸோ இந்த மாதிரி தான் ஹையஸ்ட் மார்க்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் தென் லோவஸ்ட் மார்க்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ நம்ம வந்து இப்போ சப்ஜெக்ட் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? ஓவரால் கிளாஸ் டாப்பர் யார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஓவரால் கிளாஸ் டாப்பர் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பை ஸ்டூடெண்ட் லெவலில் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க்ஸை நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ரைட். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணுவோம்? டோட்டல் மார்க்ஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸ் ஃபைன் பண்ணால் நமக்கு என்ன? நம்பையில் பார்த்துருக்கோம் NP டாட் சம். ஸோ சம் ஆஃப் த மார்க்ஸ் எந்த ஆக்சிஸில் நம்ம பார்க்கணும்? இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன? இட்ஸ் அ ஹரிசாண்டல் வே. ரைட். ஸோ ஹரிசாண்டல் வே அப்படின்னாவே இப்போ என்ன? ஆக்சிஸ் வந்து நமக்கு வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அ 1. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து நமக்கு எடுத்துரும். வேணால் ஜஸ்ட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து அந்த டாப்பர் யாருன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ பார்ப்போம். ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிருக்கா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட கோல் வந்து என்ன? இட்ஸ் அ டாப்பர். யார் டாப்பர்னு கண்டுபிடிக்கணும், எந்த ஸ்டூடெண்ட்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்து இப்போ சம் கிடச்சிருச்சு. அப்போ சம் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த சம்மோட யார் ஹையஸ்ட் மார்க்கு, ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்காங்களோ அவங்க தான் வந்து டாப்பராக இருக்க முடியும். ரைட். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஹையஸ்ட்னாவே மேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? மேக்ஸை கண்டுபிடிப்போம், டாப்பர். ஸோ யூஸ்வலாக மேக்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளாக NP டாட் மேக்ஸ் ஆஃப் இந்த டோட்டல் மார்க்ஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸோட மேக்ஸை கண்டுபிடிச்சிருவோம். இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ரைட். ஸோ இதில் நமக்கு என்ன வரும்? வேல்யூ தான் வரும். ஸோ பிரிண்ட் இப்போ வந்து டாப்பர்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாப்பரில் நமக்கு என்ன கிடைக்கும்? வந்து வேல்யூ தான் கிடைக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள்,
358 இதுதான் வந்து ஹையஸ்ட் மார்க். ஆனால் நான் யாரை கண்டுபிடிக்கணும்? இந்த 358 எந்த ஸ்டூடெண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? இந்த மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆர்க் மேக்ஸ். வாட் இஸ் ஆர்க் மேக்ஸ்? ஸோ ஆர்க் மேக்ஸ்னால் அந்த ஆர்குமெண்ட், அதாவது அந்த பொசிஷன் ஆஃப் த மேக்ஸ் வேல்யூ, அந்த மேக்ஸ் வேல்யூவோட பொசிஷனை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு வந்து இப்போ இந்த இண்டெக்ஸ் கிடச்சிருது, அதாவது பொசிஷன் விச் இஸ் இண்டெக்ஸ் நமக்கு. ஸோ இண்டெக்ஸ் கிடச்சிருச்சுன்னா நமக்கு எந்த ஸ்டூடெண்ட் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும் தானே. ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்ட் டாப்பர் ஆஃப் த கிளாஸ். ஓகே, டாப்பர் ஆஃப் த கிளாஸ் யார்? இந்த பொசிஷனில் உள்ளவர் யார்? இந்த டாப்பர்ன்ற வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் உள்ளவங்க தான். ஸோ டாப்பர். அடுத்து வந்து எந்த மார்க்கு? வித் மார்க் ஆஃப் நம்ம வந்து நமக்கு என்ன மார்க் அவங்க எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். அப்போ மார்க் தெரியணும் அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு, அதோட மார்க்கை நம்ம நல்லா ஃபைண்ட் பண்ண முடியுமா? அப்போ டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் தென் டாப்பர். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளோட இந்த டாப்பர் ஸ்டூடெண்ட் யாருன்னு நமக்கு கிடச்சிடும். நீங்கள் பாருங்கள், டாப்பர் ஆஃப் த கிளாஸ் இஸ் 12th இண்டெக்ஸ். 12th இண்டெக்ஸில் உள்ள அந்த ஸ்டூடெண்ட் வித் மார்க் ஆஃப் 358. ஸோ நமக்கு கரெக்டு தானே. நான் ஏற்கனவே வந்து 358 நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்ல. அடுத்து வந்து நம்ம என்ன, பாஸ் கவுண்ட் பெர் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பாஸ் கவுண்ட் செக் பண்ணுறாங்க. பாஸ் ஃபெயில் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு மார்க் வந்து செட் பண்ணுவோம். இப்போ 40 and above வந்து இட்ஸ் அ பாஸ்ன்னு செட் பண்ணுவோம். அப்போ பாஸ் அண்டர்ஸ்கோர் ஃபெயில். ஓகே, என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்ஸ். ஓகே, பைத்தான் நம்பையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லூப்பிங் பண்ணவே தேவையில்லை. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுவோம், மார்க்ஸ் இந்த நம்பை அரை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 40 இப்படி கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா எவ்ரி மார்க்ஸையும் போய் அதை செக் பண்ணி வேலிடேட் பண்ணி அது ட்ரூவாக ஃபால்ஸானு செட் பண்ணிடும். இதுவே லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஃபார் அப்புறம் வந்து மார்க் இன் மார்க்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன நடக்கும் தெரியுமா, எல்லாத்துலேயும் வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து செட் பண்ணி நம்ம வேணால் சிம்பிளாக பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பாஸ் அண்டர்ஸ்கோர் ஃபெயிலில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மார்க்ஸ் எல்லாம் 40 and above இருக்கோ அது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூன்னு இருக்கும். எந்த மார்க்ஸ் எல்லாம் பிலோ 40 இருக்கோ அது எல்லாம் வந்து ஃபெயில்னு இருக்கும், அதாவது ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், ஃபால்ஸ் ட்ரூன்னு செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த பூலியன் வந்து செட் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பூலியன் நம்ப் அரை வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ பாஸ் கவுண்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் கவுண்ட் பண்ண போகிறோம் பை சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் அப்படியே கவுண்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், பாஸ் அண்டர்ஸ்கோர் கவுண்ட். ஸோ என்ன பண்ணுறோம், என்பி டாட். இப்போ நம்ம ஜஸ்ட்டு கவுண்ட்டு தான். ஓகேங்களா, டோட்டலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ சம் பண்ண போகிறோம். சம் ஆஃப் எது, பாஸ் அண்டர்ஸ்கோர் ஃபெயில். பாஸ் அண்டர்ஸ்கோர் ஃபெயில். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், சம் பண்ணிடலாம். ஓகே, இதை நாம் வந்து சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் செட் பண்ணுறோம். ஸோ ஆக்சிஸ் வந்து நமக்கு என்ன, இட்ஸ் அ 0. ஏன் அப்படின்னா இட்ஸ் அ வெர்டிக்கல் பேஸ்ட். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து பாஸ் கவுண்ட், அதாவது இந்த டோட்டல் சம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிடச்சிரும். ரைட். ஸோ இப்போ எப்படி வந்து இது வந்து பாஸ் கவுண்ட் பண்ணுவோம், இங்கே வந்து பூலியன் பேஸில் தானே இருக்குது, லைக் ஃபால்ஸ் ட்ரூ அந்த மாதிரி தானே இருக்குது. என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் பிகம் இஸ் அ 0, ட்ரீட் அஸ் அ 0, ட்ரூ பிகம் அ 1. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகும், 0 இங்கே 0 இங்கே 1 அப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்க்கும். ஸோ இப்படி கவுண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நமக்கு வந்து எவ்வளோ பாஸ் அண்ட் ஃபெயில் நமக்கு ஒன்று கிடச்சிடும். லெட்ஸ் பிரிண்ட் நவ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பிரிண்ட், ஓகே, பாஸ் கவுண்ட் பை சப்ஜெக்ட். லெட்ஸ் செக். ஸோ இங்கே பாருங்கள், பாஸ் கவுண்ட் வந்து இன்னும் 5 வந்துருச்சு. ஸோ அப்போ 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். அடுத்து வந்து 15 ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் சப்ஜெக்ட் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பாஸ் கவுண்ட் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா விச் சப்ஜெக்ட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம், 2 வேல சொல்லலாம். அதாவது எந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ஃபெயிலாக இருக்காங்களோ அதை கூட நம்ம சொல்லலாம் இட்ஸ் அ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா. இல்லை அப்படின்னா ஆவரேஜ் ஃபைன் பண்ணலாம். ஆவரேஜ் ஃபைன் பண்ணிட்டு எந்த சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க் வந்து லோவாக இருக்கோ அதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் அ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆவரேஜ் பை சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எது லோவஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் எஸ் அ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ பார்ப்போம் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ரைட். ஸோ நம்ம வந்து லோவஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம் யூஸிங் அ மின் அண்ட் மேக்ஸ். ஸோ மேக்ஸ்னா பிக்கஸ்ட் ஆவரேஜ், அல்லது மின்னா வந்து லோவஸ்ட் ஆவரேஜ். நமக்கு லோவஸ்ட் ஆவரேஜ் வேணும், ஓகே நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். பட் நமக்கு என்ன வேணும், எந்த சப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன, என்பி டாட், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆர்க் மேக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் ஆர்க் மின். ஸோ ஆர்க் மின் ஆஃப்
எது இந்த ஆவரேஜ் பை சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதில் எந்த இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸ், ஸோ இப்போ நமக்கு என்ன ரிட்டன் ஆகும்னா இண்டெக்ஸ் தான் ரிட்டன் ஆகும், அந்த சப்ஜெக்ட் தான் லோவஸ்ட் சப்ஜெக்ட். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே பிரிண்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இஸ் ரைட். ஸோ இதுதான் வந்து என்ன, இட்ஸ் அ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க, டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இஸ் 4 ரைட் வித் த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் with the average marks of நம்ம என்ன சப்ஜெக்டோட இந்த இண்டெக்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஓகே, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது, இண்டெக்ஸ் மட்டும். ஸோ இண்டெக்ஸ் என்ன நமக்கு டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்னு இருக்குல்ல, அதுதான் இண்டெக்ஸ். ஓகே, டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இஸ் 4 வித் த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 47.65. ஸோ இப்போ எடுத்து பார்ப்போம், எங்கே வந்து ஆவரேஜ் பை சப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் 48, 61, 54, 49, 47. ஸோ அப்போ என்ன, இந்த 4th இண்டெக்ஸ், அதாவது லாஸ்ட் சப்ஜெக்ட். எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்துக்கோம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்னு எடுத்துக்கோம். அப்போ சோசியல் சயின்ஸ் இஸ் த டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸ் அமாங் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் வந்து ஃபைண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எப்படி வந்து நம்ம வந்து ரேங்க் செட் பண்ணுறது. ஸோ ரேங்க் செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், மார்க்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க்ஸை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வைக்கணும். ஓகே, ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் வச்சுட்டு அவங்க வந்து ரேங்க் 1, 2, 3, 4 அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேங்க். ஓகே, ரேங்க் செட் பண்ண போகிறோம். ஸோ ரேங்க் செட் பண்ணோன்னா டோட்டல் மார்க்ஸை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் கொண்டுட்டு போகணும். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து சார்ட்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, np.sort அப்படின்னு கொடுப்போம். சார்ட்டு தான் வந்து என்ன பண்ணுறோம், அசெண்டிங் ஆர்டரில் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுப்போம். ஓகே, டோட்டல் மார்க்ஸ்ன்னு கொடுப்போம். ஓகே, நமக்கு வந்து என்ன வேணும், டிசெண்டிங் ஆர்டரில் ஃபைண்ட் பண்ணணும், அதோட இண்டெக்ஸ் வேணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து யார் வந்து கிரேட் பண்ணணும்ல, ஸோ ரேங்கிங் பண்ணும்போது இவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணணும். ரைட், ஸோ அப்போ நமக்கு வந்து இண்டெக்ஸ் தெரியணும். அப்போ இண்டெக்ஸ் தெரியணும்னா அதுக்கு என்ன, இட்ஸ் அ ஆர்க் ஸ்டார்ட். ஓகே, இப்போ ஆர்க் ஸ்டார்ட் டோட்டல் மார்க்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இன்னும் அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். ஓகே, np.arcsort. ஸோ இது வந்து என்னவா இருக்கும், இட்ஸ் அ அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடாது, நமக்கு வந்து இதில் இருக்கணும், டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். ஓகே, ஸோ np.arcsort ஆஃப் இந்த டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த டோட்டல் மார்க்ஸ் எல்லாத்தையும் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து ஷார்ட் பண்ணி நமக்கு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் இப்போ வந்து யார் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு பார்க்கணும், நமக்கு வந்து என்ன இருக்கணும், இண்டெக்ஸ் 0 தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரேங்க் பார்ப்போம். ஓகே, பிரிண்ட் ஃபஸ்ட் ரேங்க் ஆஃப் த கிளாஸ். ஸோ ஃபஸ்ட் ரேங்க் ஆஃப் த கிளாஸ் யாராக இருக்கும், இந்த டாப்பில், அதாவது இந்த ரேங்க்ஸில் 0ல் இருக்காங்களே, 0th இண்டெக்ஸில் இருக்காங்களே, ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஆஃப் த கிளாஸ். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ரைட், இப்போ என்ன நமக்கு எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். np.arcsort. ஓகே, சார்ட் இங்கே வந்து ராங். ஓகே, சார்ட் சார்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரேங்க் ஆஃப் த கிளாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 12 இண்டெக்ஸில் உள்ளவங்க தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஆஃப் த கிளாஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ரேங்கிங் கொடுத்துருக்கோம் தானே, ஸோ அந்த ரேங்க் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு வந்து டாப் 5 ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்லைசிங் பார்த்துருக்கோம், லிஸ்ட்டில் வந்து ஸ்லைசிங் பார்த்துருப்போம் தெரியுமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்பையிலும் நம்ம ஸ்லைசிங் பார்த்துருக்கோம். ரேங்க்ஸ் ஸ்டார்டிங்னா நம்ம என்ன பண்ணுவோம், கோலன் கொடுத்துருவோம். எண்டிங் வந்து என்ன வேணும், எனக்கு வந்து ஒரு 5 வேணும். ஸோ 5 வந்து இஸ் நாட் இன்க்ளூடட், பட் 0 to 4 கன்சிடர் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். யார், 12 உள்ளவங்க, அடுத்து 11 உள்ளவங்க, 14, 13, 0th இண்டெக்ஸ் இதில் உள்ளவங்க தான் வந்து டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.